இந்த வீடியோவில் நம்ம ட்ரெண்ட் லைனை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ப்ரைஸ் மூவிங் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அசம்ஷன். இந்த ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ட்ரெண்டை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கும் பயன்படக்கூடியதான் இந்த ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது. ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது எதுவும் கிடையாதுங்க, ஜஸ்ட் ஒரு நம்ம ட்ரெண்ட் போகிற டைரக்ஷனில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைவோம். ஸோ இந்த ஸ்ட்ரைட் லைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ப்ரைஸ் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு ஃபியூச்சர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாகவும் ஆக்ட் ஆகும். அதனால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டுக்கு என்ன பிரின்சிபல் யூஸ் பண்ணமோ அதே பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் நமக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணுறதுக்கு நமக்கு 2 ப்ரைஸ் பாயிண்ட் வேணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெண்ட் லைனை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 3வது பாயிண்ட் வேணும். ஓகேங்களா? ஸோ அதனால் மொத்தம் 3 ப்ரைஸ் பாயிண்ட் வந்து இருந்தால் தான் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு வேலிட். இல்லை அப்படின்னா ட்ரெண்ட் லைன் வந்து வேலிட் கிடையாது. ட்ரெண்ட் லைனில் மொத்தம் 2 ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஒன்று வந்து அப்வர்ட் ட்ரெண்ட் லைன், இன்னொன்று வந்து டவுன்வர்ட் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்வர்ட் ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறத நம்ம அப் ட்ரெண்ட் லைன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஸ்லோப்பில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ட்ரெண்ட் போகிற டைரக்ஷனில் பாசிட்டிவ் ஸ்லோப்பில் இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் மினிமம் 2 லோ பாயிண்ட்ஸ் வந்து கனெக்ட் ஆகிறதுனால உருவாகுது. ஸோ அதுக்கடுத்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா அப்பர் ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கு 2 லோ ப்ரைஸ் பாயிண்ட் வந்து தேவைப்படுது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் லோவை விட செகண்ட் லோ வந்து மேலே இருக்கணும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்பர் ட்ரெண்ட் லைன் வரைகிறது வந்து நமக்கு சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். நான் ஹிண்டால்கோவோட சார்ட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஹிண்டால்கோ சார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் அப் ட்ரெண்டில் வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதுக்கு எப்படி ட்ரெண்ட் லைன் வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் சார்ட்டில் இந்த ஏரியாவில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ட்ரெண்ட் லைன்ஸ் எல்லாம் வரும். இதில் எக்ஸ்டெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எங்கே ட்ரெண்ட் லைன் வேணுமோ ஸோ அந்த 2 பாயிண்ட்டை மட்டும் மார்க் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நமக்கு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு 2 பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்பர் ட்ரெண்ட் லைனாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 2 லோ பாயிண்ட் வந்து வேணும். இந்த லோ ஒரு பாயிண்ட்டு, இந்த லோ ஒரு பாயிண்ட் வந்து ஜாயின் பண்ணுறேன். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து கீழே இறங்கிட்டு வருது. இங்கே ஒரு லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதுக்கடுத்து இங்கே ஒரு லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. சரிங்களா? இப்போது இந்த 2 லோ ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டும் நம்ம இணைக்கிறோம். ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தகுந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது. ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் ஃபார்ம் ஆனோனையும் ஸோ அந்த 2 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ட்ரெண்ட் லைன் வந்து வரைஞ்சிட்டோம். ஸோ அதுக்கடுத்து அந்த ட்ரெண்ட் லைன் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்டெண்டடாக போயிட்டு இருக்குங்க இல்லையா? ஸோ இதை அப்படியே வச்சுக்கணும். ஸோ அதுக்கடுத்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது இல்லையா? ஸோ மூவ் ஆகும்போது அடுத்ததாக வரும் பாருங்க. ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே வந்து நமக்கு மறுபடியும் இங்கே வந்துட்டு இதை சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட் இங்கிருந்து ரிவர்ஸாக இருக்குங்க இல்லையா? இப்போது இந்த 3வது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ரெண்ட் லைனை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிருச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து நம்ம வெயிட் பண்ணுறோம். ஸோ வெயிட் பண்ணிவிட்டு எப்போ மார்க்கெட் வந்து எகைன் சப்போர்ட்டுக்கு வருதோ, சப்போர்ட்டுங்கிறது இந்த ட்ரெண்ட் லைன் இப்போ. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 4வதாக சப்போர்ட்டுக்கு வருது. ஸோ சப்போர்ட்டுக்கு வந்தோடனே லாங் போகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து இன்னொரு மெத்தட் என்னென்னா இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா இது வந்து ரெசிஸ்டண்டாக மாறிடும். அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு ரெசிஸ்டண்டாக மாறிடும். இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் இதை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் என்ன பண்ணுவோம், நம்ம ஷார்ட் போவோம். ஸோ இங்கே ஷார்ட் போயிருந்தோம் அப்படின்னா ஸோ மார்க்கெட் இது வரைக்கும் கீழே இறங்கிருக்குங்க இல்லையா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே எகைன் மார்க்கெட் இங்கிருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு மறுபடியும் இதை ரெசிஸ்டண்ட் எடுத்துருக்கு பாருங்கள். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பிரின்சிபல் வந்து இதுக்கும் வந்து யூஸ் ஆகும். சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ட்னா என்ன, இந்த சப்போர்ட் எப்படி ட்ரா பண்ணணும், ரெசிஸ்டன்ட் எப்படி ட்ரா பண்ணணும், ட்ரெண்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இதுக்கெல்லாம் தனித்தனியான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா ஸோ இந்த வீடியோக்கு மேலே கார்ட்ஸில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அப் ட்ரெண்டில் எப்படி ட்ரெண்ட் லைன் வரைகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம டவுன் ட்ரெண்டுக்கு எப்படி ட்ரெண்ட் லைன் வரையுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். டவுன்வர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஹை பாயிண்ட்களை கனெக்ட் பண்ணுவதால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டவுன்வர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து உருவாகுது. அதுக்கடுத்து இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா நாம 2 ஹை ப்ரைஸ் வந்து ட்ரா பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் செகண்ட் ஹை ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹை ப்ரைஸுக்கு வந்து கீழே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். அதுக்கடுத்து தான் இந்த டவுன்வர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெசிஸ்டண்டாக வந்து ஆக்ட் ஆகுது. இப்போ நம்ம ட்ரெண்ட் லைன் வந்து சார்ட்டில் ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் இங்கேருந்து இது வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் வந்து இருந்திருக்கு. ஸோ இதற்கு நம்ம எப்படி ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டவுன் சைட் ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு 2 ஹை ப்ரைஸ் வேணும். ஸோ இது ஒரு ஹை ப்ரைஸாக எடுத்துக்குவோம், அதுக்கடுத்து இது ஒரு ஹை ப்ரைஸாக எடுத்துக்குவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ட்ரெண்ட் லைன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த ட்ரெண்ட் லைனில் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட்டு ஹை ப்ரைஸை விட 2வது ஹை ப்ரைஸ் வந்து நமக்கு கீழே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ கீழே இருக்குங்களா? இதுக்கு சார்ட்டில் ட்ரெண்ட் லைன் செக்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். இப்போ நம்ம அந்த எக்ஸ்டெண்டட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஹை பாயிண்ட் அண்டு 2வது ஹை பாயிண்ட் இது இருக்குங்க இல்லையா? ஸோ இந்த 2 ஹை பாயிண்ட்டையும் வந்து மார்க் பண்ணணும். ஸோ மார்க் பண்ணிவிட்டு நம்ம இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. ஸோ அப்படியே விட்டுறணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் சேர்ந்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைனை வந்து ஃபார்ம் பண்ணணும். இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். ஸோ இது 2 சேர்ந்து நமக்கு ட்ரெண்ட் லைனை வந்து ஃபார்ம் பண்ணிருச்சு. ஸோ அதுக்கடுத்து 3வது பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ட்ரெண்ட் லைன் தானா அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3வது பாயிண்ட். இப்போ நமக்கு ட்ரெண்ட் லைன் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது
இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு ரெசிஸ்டண்டாக வந்து ஆக்ட் ஆகுது. இப்போ இந்த மூணும் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஸோ மார்க்கெட்டிங்கிறது கீழே இறங்குதுங்க இல்லையா, ஃபஸ்ட்டு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு தெரிஞ்சோனையும் இந்த 2 ஹை பாயிண்ட் உருவானோனையும் நம்ம இந்த 2 பாயிண்ட் வச்சு ட்ரெண்ட் லைன் வந்து வரைஞ்சிருவோம். ஸோ வரைஞ்சதுக்கப்புறம் இந்த 3வது பாயிண்ட் வச்சு நம்ம ட்ரெண்ட் லைன் தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ட்ரெண்ட் லைன் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு ரெசிஸ்டண்டாக வந்து ஆக்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ மார்க்கெட் எகைன் வந்து நம்ம ட்ரெண்ட் லைனுக்கு போகும்போது நம்ம ஷார்ட் போவோம். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் இங்கிருந்து என்ன இருக்குது, இங்கே வரைக்கும் வந்துருக்குங்களா. ஸோ அதுக்கடுத்து மறுபடியும் இங்கிருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கீழே தான் வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எகைன் இந்த ரெசிஸ்டன்ட் இப்போ இது வந்து ரெசிஸ்டண்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு இந்த ட்ரெண்ட் லைன். இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ட் வந்து நமக்கு சப்போர்ட்டாக சேஞ்ச் ஆயிரும். சரிங்களா. ஸோ இப்போ பாருங்க, ஸோ மார்க்கெட் மறுபடியும் இங்கிருந்து மேலே ஏறிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணிருச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு இப்போ சப்போர்ட்டாக சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து மேலே ஏறி இருக்கு. பட் ஆனால் வந்து எகைன் வந்து ட்ரெண்ட் லைன் வந்து டெஸ்ட் பண்ணல. டெஸ்ட் பண்ணாமையே மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் ட்ரெண்ட் லைன் வந்து வரைவாங்க. ஸோ நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய பிரின்சிபல் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் வந்து பயன்படும். ஸோ அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கிருந்து ஷார்ட் போகிறோம் அப்படின்னா அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது டார்கெட் எது ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா. ஸோ அதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் வந்து வரைஞ்சிடணும். நம்ம இங்கிருந்து ஷார்ட் போகிறோம் அப்படின்னா ஸோ டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியரில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டுக்கு வைப்போம். அதுக்கடுத்து ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ட் ஜோன், இது வந்து அப்வர்ட் ட்ரெண்ட் லைன் அப்படிங்காட்டி ரெசிஸ்டன்ட் ஜோனுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வந்து வைப்போம். ரெசிஸ்டன்ட் ஜோன் அப்படிங்கிறது என்னென்னா ஸோ இப்போ நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் போட்டோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருக்கக்கூடிய இது இருக்குங்க இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம ஜோனாக ஒரு ட்ராப் பண்ணுறோம். இந்த இடம் நம்ம ட்ரெண்ட் லைன்னா என்ன, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து எப்படி மார்க்கெட்டில் ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த இடம் நம்ம டபுள் பாட்டம் ப்ரைஸ் பேட்டர்னை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டபுள் பாட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன். ஓகேங்களா. ஸோ இந்த பேட்டர்னை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்தெந்த சார்ட்லலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பார் சார்ட்டில் யூஸ் பண்ணலாம், லைன் சார்ட்டில் யூஸ் பண்ணலாம், கேண்டில்ஸ்டிக் சார்ட்டில் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. அதுக்கடுத்து இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆனோனையும் ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா ப்ரியர் ட்ரெண்ட். ஸோ ப்ரியர் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டவுன் ட்ரெண்டில் இருக்கணும். ஸோ டவுன் ட்ரெண்டில் இருந்தால் மட்டும்தான் இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு வேலிட். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆனோனையும் ஸோ ஒரு லோ ஒன்று ஃபார்ம் பண்ணுது இல்லையா, ஸோ இந்த லோவிலிருந்து ஒரு அட்வான்ஸ் ஒன்று போயிருக்கு. ஸோ இந்த அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 10 to 20% இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பேட்டர்ன் வந்து வேலிட். அதுக்கடுத்து தான் இந்த 2 லோ இருக்குங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் லோ அண்ட் செகண்ட் லோ, இந்த 2 லோவும் ஃபார்ம் ஆனால் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டபுள் பாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 லோவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு சேமாக இருக்கணும். ஸோ அப்படி ரெண்டும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து அப் டு 3% வரைக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து அலௌடு. ஓகேங்களா. ஸோ இந்த 2 லோ இருக்கு இல்லையா, ஸோ இந்த 2 லோக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேமாக இருந்தால் பெட்டர். அப்படி சேமாக இல்லை அப்படின்னா அப் டு 3% வரைக்கும் இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு வேலிட். 3%க்கு மேலே போச்சு அப்படின்னா ஒரு சில டெக்னிக்கல் அனலிஸ்ட் வந்து இந்த பேட்டர்ன் வந்து வேலிட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம 3% வரைக்கும் வந்து இந்த பேட்டர்னை வேலிடாக கன்சிடர் பண்ணிட்டு 3%க்கு மேலே டிஃப்ரெண்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு நாட் வேலிட். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டெக்னிக்கல் அனலிஸ்ட் வந்து இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது வால்யூமை வாட்ச் பண்ணுறாங்க. ஒரு சில டெக்னிக்கல் அனலிஸ்ட் வந்து வால்யூமை வந்து வாட்ச் பண்ணுறதில்ல. ஓகேங்களா. ஸோ இருந்தாலும் ஸோ இந்த பேட்டர்னில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வால்யூமை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கிருந்து கீழே இறங்குதுங்க இல்லையா, ஸோ இந்த ஏரியாவில் வந்து வால்யூம் வந்து கம்மியாயிட்டு வர மாதிரியும், ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஸோ அக்குமுலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போது அக்குமுலேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது ஸோ மார்க்கெட் எகைன் என்ன ஆகுதுன்னா இங்கிருந்து மேலே ஒரு அட்வான்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ அப்போது வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அதுவே மறுபடியும் மார்க்கெட் அங்கிருந்து கீழே இறங்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் கம்மியாகவும், அதுக்கப்புறம் எகைன் மார்க்கெட் இங்கிருந்து மறுபடியும் மேலே போகும்போதும் ஸோ வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சில டெக்னிக்கல் அனலிஸ்ட் வந்து வால்யூமை கன்சிடர் பண்ணுறாங்க, ஒரு சில டெக்னிக்கல் அனலிஸ்ட் வந்து வால்யூமை வந்து கன்சிடர் பண்ணுறதில்ல. ஸோ அது நம்மளுடைய சாய்ஸ் தான். வால்யூமை கன்சிடர் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய சாய்ஸ் தான். நமக்கு வேணும் அப்படின்னா வால்யூமை கன்சிடர் பண்ணலாம், ஸோ வேணாம் அப்படின்னா வால்யூமை விட்டுறலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம நெக்லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நெக்லைன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டண்டாக ஆக்ட் ஆகுது. இது வந்து நம்ம ரெசிஸ்டன்ட் லைன்னு சொல்லலாம், நெக்லைன்னு சொல்லலாம். ஸோ இந்த நெக்லைன் வந்து பிரேக் அவுட் ஆகும்போது நமக்கு பிரேக் அவுட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா. இந்த பேட்டர்னை பொறுத்தளவுக்கு இந்த நெக்லைன் இருக்கு இல்லையா, இந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆனோனையும் நம்ம வந்து என்ட்ரி எடுப்போம். ஸோ இப்போ இந்த ஏரியாவில் என்ட்ரி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய டார்கெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே இந்த பேட்டர்னோட இந்த ஏரியாவில் இருந்து இது வரைக்கும் இருக்கு இல்லையா, இந்த லோ வரைக்கும் இருக்கக்கூடியது தான் இந்த பேட்டர்னோட சைஸ். இதில் எவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வருதோ ஸோ அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து டார்கெட்டாக வந்து வைப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதே ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்டாக வைப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம ஸ்டாப் லாஸ். ஸோ ஸ்டாப் லாஸை பொறுத்தளவுக்கு இந்த பேட்டர்னோட லோக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வைப்பாங்க. பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேட்டர்னோட லோக்கு கீழே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 1:1 அப்படிங்கிற
ரேஷியோவில் தான் வந்து உங்களுடைய ரிஸ்க் அண்ட் ரிவார்டு வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் ஒரு சில டெக்னிக்கல் அனலிஸ்ட் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேட்டர்னோட 50% வந்து வைப்பாங்க. அதாவது இந்த பேட்டர்ன் சைஸ்லேருந்து 50% ஸ்டாப் லாஸ் வைக்கிறாங்க. ஒரு சில டெக்னிக்கல் அனலிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைட்வேஸில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கும்போது ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு லைனை ட்ராப் பண்ணிட்டு ஸோ அதுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து பிளேஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நிறைய விதத்தில் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து பிளேஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேட்டர்னை பொறுத்தளவுக்கு நமக்கு இந்த பேட்டர்னோட லோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸாக வந்து நம்ம பிளேஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ட்ரெண்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ ட்ரெண்ட்னா என்னென்ன வகையான ட்ரெண்ட் இருக்குது, ஸோ இந்த ட்ரெண்டை எப்படி அனலைஸ் பண்ணணும், எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு மேலே கார்ட்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பேட்டர்னை பொறுத்தளவுக்கு ப்ரீயர் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கணும். ஸோ இது டவுன் ட்ரெண்ட் தானே அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு லோ, இந்த லோலேருந்து இங்கே ஒரு ஹை, இந்த ஹையிலேருந்து இங்கே ஒரு லோ, இந்த லோலேருந்து இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு லோ, இங்கே ஒரு லோ, இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு லோ, இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு லோ, இங்கே ஹை. ஓகேங்களா? ஸோ இப்போது நம்மளால் ஈஸியாக வந்து இந்த பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அடுத்த பேட்டர்னை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஏரியாவில் இருக்குங்க இல்லையா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் பாட்டம் பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ இந்த டபுள் பாட்டமுக்கு ரெண்டு லோ ப்ரைஸ் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கணும். அப்படி ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இல்லை அப்படின்னாலும் அப் டு 3% வரைக்கும் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் வந்து அலௌடு. சரிங்களா? ஸோ அதனால் இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேலிட். இப்போ நம்ம இந்த பேட்டர்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்லைன். ஸோ நெக்லைனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அட்வான்ஸ் ஆச்சு இல்லையா? ஸோ அந்த பீக்கை வந்து எடுத்துங்க. ஸோ அந்த பீக்கை மார்க் பண்ணிக்கலாம். நான் இப்போ அந்த நெக்லைனுக்கு வந்து பிளாக் கலர் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இப்போது இந்த பிளாக் கலர் இருக்கிறதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நெக்லைன். ஃபஸ்ட்டு இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆனோனையும் கவனிக்க வேண்டியது ப்ரியர் ட்ரெண்ட். ஸோ ப்ரியர் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் லெவலில் ரெண்டு லோ ப்ரைஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதுவும் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதுக்கடுத்து நம்ம இந்த பேட்டர்னை வந்து வரைஞ்சிட்டோம். ஸோ இப்போது இங்கேருந்து இது இது. ஸோ இப்போது டபுள் பாட்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. டபுள் பாட்டம் தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ இந்த சென்டர் பாயிண்டை வச்சு நம்ம நெக்லைனும் வரைஞ்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் இது, டார்கெட் இது, ஸ்டாப் லாஸ் இது அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரி எங்கே எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ட்ரியை பொறுத்தளவுக்கு இந்த பிரேக் அவுட் நடந்தோன்னே எடுப்போம். இந்த சார்ட்டை பொறுத்தளவுக்கு பிரேக் அவுட் வந்து இங்கே நடந்திருக்கு. இந்த ஏரியாவில் வந்து என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட். ஸோ டார்கெட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்னோட ஹைட். ஸோ இந்த பேட்டர்னோட ஹைட் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இதிலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 45.27 இருக்குங்களா? ஸோ அதே மாதிரி சேம் 45 சேம் பாயிண்ட். இதுதான் வந்து அதனுடைய பேட்டர்னோட ஹைட்டு. ஸோ பேட்டர்னோட ஹைட்டு தான் வந்து நம்ம டார்கெட்டாக வைப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அந்த பேட்டர்னோட ஹைட்டுக்கு ஈக்குவலாக போயிட்டு அங்கிருந்து தான் வந்து நமக்கு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிரும். சரிங்களா? இங்கே என்ட்ரி எடுத்துருப்போம், இங்கே டார்கெட் வைப்போம். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்னோட லோ ப்ரைஸ், இதுதான் இந்த பேட்டர்னோட லோ ப்ரைஸ் வந்து ஸ்டாப் லாஸாக வைப்போம். ஓகேங்களா? ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்னோட சைஸில் 50% வந்து ஸ்டாப் லாஸாக வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் டார்கெட் வைக்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்னோட 50% ஆஃப் சைஸ் எடுத்துக்கோங்க. அது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டணும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் சைஸுக்கு வந்து ரெண்டாவது டார்கெட் வந்து வச்சுருவாங்க. ஸோ இது மாதிரி டார்கெட்டையும் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி வந்து நமக்கு மார்க்கெட்டில் வந்து ஒரு சில அனலைஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ காமனாக இந்த பேட்டர்னில் சொல்லியிருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் ஹைட், இந்த பேட்டர்னோட ஹைட் தான் வந்து என்னுடைய டார்கெட்டாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பேட்டர்னோட லோவில் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுக்கலாம். இதோடு இல்லாமல் டபுள் டாப் அப்படிங்கிற ப்ரைஸ் பேட்டர்னை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டபுள் டாப் அப்படிங்கிற ப்ரைஸ் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா பேரிஷ் ரிவர்சல் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பார் சார்ட், லைன் சார்ட், அதுக்கப்புறம் கேண்டில்ஸ்டிக் சார்ட், ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கடுத்து இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆனோனையும் நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது என்னென்னா ப்ரியர் ட்ரெண்ட். ஸோ ப்ரியர் ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு அப் ட்ரெண்டாக இருந்தால் தான் இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு வேலிட். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் இது மாதிரி ஒரு ஹையை ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கேருந்து டிக்ளைன் ஆகும். ஸோ அப்படி டிக்ளைன் ஆகிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த டிக்ளைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 to 20% இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு வேலிட். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹை அண்ட் செகண்ட் ஹை இருக்குங்க இல்லையா? ஸோ இந்த ரெண்டு ஹையும் நமக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ், அதாவது சேம் ப்ரைஸில் வந்து இருக்கணும், சேம் ப்ரைஸ் பாயிண்டில் இருக்கணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னாலும் சின்னதாக டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3% வரைக்கும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ 3% வரைக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து அக்செப்டட் தான். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம். ஸோ வால்யூமை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு சில டெக்னிக்கல் அனலிஸ்ட் வந்து வால்யூமை கன்சிடர் பண்ணுறாங்க, ஒரு சில டெக்னிக்கல் அனலிஸ்ட் வந்து வால்யூமை வந்து கன்சிடர் பண்ணுறதில்ல. ஸோ இருந்தாலும் நம்ம இந்த பேட்டர்னில் வால்யூமை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வால்யூமை பொறுத்தளவுக்கு ஸோ மார்க்கெட் இங்கிருந்து ஒரு ஹை ப்ரைஸ் வந்து ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஸோ மறுபடியும் அங்கேருந்து கீழே இறங்குது. ஸோ கீழே இறங்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இங்கிருந்து கீழே இறங்கும் போது நமக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ எகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் ஒரு டிக்ளைன் வந்துட்டு அந்த டிக்ளைன்லேருந்து மேலே ஏறுது சரிங்களா. ஸோ மேலே ஏறப்போ வால்யூம் வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்கு வந்து இங்கிருந்து ரிவர்ஸ் ஆகுது. ஸோ அப்படி ரிவர்ஸ் ஆகும்போது இங்கிருந்து கீழே இறங்கும் போது நமக்கு வால்யூம் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ இந்த வால்யூம் வந்து கீழே இறங்கும் போது நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியாவில் மார்க்கெட்டில் அதிகமான செல்லிங் வந்து நடக்குது அப்படிங்கிறது வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ இப்போ நமக்கு இந்த பேட்டர்னும் ஃபார்ம் ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ இந்த டிக்ளைனை மார்க் பண்ணி ஒரு நெக்லைன் ஒன்று வரையப்படுது. ஸோ இதை வந்து நம்ம சப்போர்ட் அப்படின்ட்டு சொல்லலாம் சரிங்களா. ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணோன்னே நம்ம வந்து என்ட்ரி எடுப்போம். ஸோ அதனுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்னோட சைஸ். ஸோ பேட்டர்னோட சைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதான் வந்து பேட்டர்னோட சைஸ். ஸோ இந்த பேட்டர்னோட சைஸை தான் வந்து நம்ம டார்கெட்டாக வந்து வைப்போம். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்னோட ஹை ப்ரைஸ் வந்து ஸ்டாப் லாஸாக வைப்போம். ஸோ ஒரு சில டெக்னிக்கல் அனலிஸ்ட் வந்து இந்த பேட்டர்னோட சைஸில் 50% வந்து ஸ்டாப் லாஸாக வைக்கிறாங்க. ஒரு சில டெக்னிக்கல் அனலிஸ்ட் பேட்டர்னோட ஹையை வந்து ஸ்டாப் லாஸாக வைக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்கெட்டில் இந்த பேட்டர்னை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டில் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு கரண்ட் ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். ஸோ இந்த பேட்டர்னை பொறுத்தளவுக்கு ப்ரியர் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட். ஸோ அப் ட்ரெண்டில் தான் வந்து இந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து ஒரு ரிவர்ஸில் இண்டிகேட் பண்ணக்கூடிய பேட்டர்ன் சரிங்களா. ஸோ அப் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆகிட்டு ஒரு ரிவர்ஸில் இண்டிகேட் பண்ணுதுன்னா இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பேட்டர்ன் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஸோ மார்க்கெட் வந்து கீழே இறங்கும் அப்படிங்கிறது வந்து இண்டிகேட் பண்ணக்கூடியது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கேருந்து ஒரு லோ, இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு லோ, இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு லோ, அகைன் இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு லோ, இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு லோ, மறுபடியும் இங்கே சைட்வேஸில் போயிட்டு இருந்தது. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு லோ, இங்கே ஒரு ஹை, இந்த லோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெண்டை மார்க் பண்ணோன்னே நமக்கு பேட்டர்ன் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு 2 ஹை வந்து சேம் ப்ரைஸ் பாயிண்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு ஹை இருக்குது. பட் ஆனால் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் வந்து 3%க்குள்ளே இருந்தால் ஸோ இந்த பேட்டர்ன் வந்து வேலிட் தான். ஸோ அதை கன்சிடர் பண்ணிவிட்டு ஸோ இந்த பேட்டர்ன் வந்து நம்ம வேலிடாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு டபுள் டாப் வந்து இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு சரிங்களா. ஸோ இப்போ இந்த டபுள் டாப் வந்து ப்ரியர் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ ப்ரியர் ட்ரெண்ட் வந்து நமக்கு அப் ட்ரெண்ட் தான். ஸோ அப் ட்ரெண்டில் இந்த டபுள் டாப் ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெக்லைன் ட்ரா பண்ணிடலாம். ஸோ நெக்லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிக்ளைனான லோ இருக்குங்க இல்லையா. ஸோ இந்த லோவை பேஸ் பண்ணி தான் நம்ம நெக்லைன் வந்து ட்ரா பண்ணணும். நான் அர்ஜென்ட் லைன் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இப்போ அதில் போட்டுறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்லைன் வந்து ட்ரா பண்ணிட்டோம். ஸோ மேலே ஹையை மார்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம டபுள் டாப் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போது இதில் நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் என்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெக்லைன் இதை வந்து நம்ம சப்போர்ட்னு சொல்லுவோம். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணோன்னையும் நம்ம என்ட்ரி வந்து எடுக்கலாம். ஸோ இதற்கு ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பேட்டர்னோட ஹை ப்ரைஸ், இந்த பேட்டர்னோட ஹை ப்ரைஸ் வந்து ஸ்டாப் லாஸ் இல்லை அப்படின்னா இந்த பேட்டர்னோட சைஸ்லேருந்து 50% வந்து ஸ்டாப் லாஸாக வைப்போம் சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து நம்ம இப்போ டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ டார்கெட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்னோட சைஸ். ஸோ பேட்டர்னோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குது, -195.56 ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த பேட்டர்னோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைஸு. ஸோ அதே சைஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் சரிங்களா. ஸோ பேட்டர்ன் வந்து ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுறோம். அது ப்ரியர் ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ ட்ரெண்டை ட்ரா பண்ணாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பேட்டர்ன் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். ஸோ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ட்ரி வந்து இந்த நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணோன்னு என்ட்ரி எடுக்கிறோம். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்னோட ஹை ப்ரைஸில் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்னோட சைஸ் ஓகேங்களா. ஸோ இது வந்து டார்கெட்டாக வைக்கலாம். ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டாப்பில் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஹெட் அண்ட் ஷோல்டர் பாட்டம் அப்படிங்கிற ப்ரைஸ் பேட்டர்னை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பாட்டம் அப்படிங்கிற பேட்டர்ன் வந்து புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன். இது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா பார் சார்ட், லைன் சார்ட் அண்ட் கேண்டில்ஸ்டிக் சார்ட்டில் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனோடனே நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரியர் ட்ரெண்ட். ஸோ ப்ரியர் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கடுத்து இந்த ஹெட் அண்ட் ஷோல்டரை பொறுத்தளவுக்கு நமக்கு மொத்தம் 3 லோ வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த படத்தில் பாருங்கள். ஸோ இது மாதிரி ஃபஸ்ட் லோ, அதுக்கப்புறம் அகைன் இங்கே ஒரு லோ, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு லோ. ஸோ இது மாதிரி மொத்தம் 3 லோ வந்து நமக்கு கிரியேட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி 3 லோ கிரியேட் ஆனதான் இதை வந்து நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை லெஃப்ட் ஷோல்டர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரைட் சைடு இருக்கக்கூடிய லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே இந்த மிடில் இருக்குங்க இல்லையா. ஸோ இந்த மிடில் இருக்கக்கூடிய லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லெஃப்ட் சைட் ஷோல்டரோட லோவும் ரைட் சைட் ஷோல்டரோட லோவும் ஈக்குவலாக இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அதாவது இந்த லோவும் ஆல்மோஸ்ட் வந்து
ஓரளவுக்கு சேமாக இருந்தால் தான் இந்த பேட்டர்ன் வந்து வேலிட். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஹெட்டோட லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடு லோவுக்கும் இந்த ரைட் சைடு லோவுக்கும் இடையே கீழே வந்து ஃபார்ம் ஆகிருக்கணும். ஓகேங்களா, அதாவது இந்த 2 லோவை விடவே ஹெட்டோட லோ வந்து கீழே இருக்கணும். ஸோ அப்போ தான் இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு வேலிட். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனிதனுடைய ஹெட் அண்ட் ஷோல்டர், இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஹெட்டு, அதுக்கப்புறம் இது வந்து ஷோல்டர். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஃபார்மேஷனில் இருக்கங்காட்டி நமக்கு இந்த பேட்டர்னுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 ஹை வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த 2 ஹையை நம்ம ஜாயின் பண்ணி நெக்லைன் வந்து வரைவோம். ஓகேங்களா, ஸோ இதான் வந்து நெக்லைன். இது வந்து ரெசிஸ்டன்ட் லைனாக வந்து ஆக்ட் ஆகும். சரிங்களா, இது ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இது சப்போர்ட்டாக வந்து கன்வெர்ட் ஆயிரும். பட் பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து என்ட்ரி எடுக்க முடியாது. ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போது இங்கே பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா இங்கே வந்து நம்ம லாங் எடுப்போம். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டர்னோட லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸாக வைப்பாங்க சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரைட் சைடு ஷோல்டருக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வந்து வைப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இது மாதிரி 2 விதமாக வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் வேணுமோ ஸோ நீங்கள் அந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட், நம்ம இப்போ இங்கே என்ட்ரி எடுத்துட்டோம். என்னுடைய டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னோட ஹைட். ஸோ இந்த பேட்டர்னோட ஹைட் அப்படிங்கிறது இந்த நெக்லைன்லேருந்து இந்த லோ இருக்குங்க இல்லையா, ஹெட்டோட லோ. ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்னோட ஹைட். ஸோ இந்த ஹைட்டுக்கு வந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இடையில வேறு ஏதாவது ரெசிஸ்டன்ட் லைன் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவும் ஸோ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது 2வது டார்கெட்டாகவும் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வால்யூம். ஸோ வால்யூமை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் இங்கேருந்து கீழே இறங்கி ஒரு லோ ஃபார்ம் பண்ணுது. மறுபடியும் இங்கேருந்து மேலே போகும்போது வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அதே மாதிரி இங்கேருந்து கீழே இறங்கும்போது வால்யூம் கம்மியாகும். அதுவே இங்கேருந்து மேலே போகும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகணும். அதே மாதிரி மார்க்கெட் இங்கே கீழே இறங்கும்போது டிக்ரீஸ் ஆகிட்டு மேலே போகும்போது இன்க்ரீஸ் ஆகணும். அதே மாதிரி இந்த பிரேக் அவுட் இருக்குங்க இல்லையா, ஸோ பிரேக் அவுட்டில் வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கன்ஃபர்மேஷன். சரிங்களா, ஸோ இப்போது வால்யூம் வந்து இது மாதிரி தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து நமக்கு இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷனில் வால்யூம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது ஒரு சில டெக்னிக்கல் அனலிஸ்ட் வந்து வால்யூமும் கன்ஃபர்மேஷனுக்கு எடுத்துக்கிறாங்க. ஒரு சில டெக்னிக்கல் அனலிஸ்ட் வந்து வால்யூமை கன்ஃபர்மேஷனுக்கு எடுத்துக்கிறது இல்லை. ஸோ அதனால் நம்ம வால்யூமை வந்து பெருசாக கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ பேட்டர்ன் மட்டும் நமக்கு வேலிடா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சார்ட்டில் இந்த பேட்டர்ன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டில் இந்த பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ட்ரெண்டை வந்து அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு ப்ரைஸ் பேட்டர்னையும் வந்து ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சரிங்களா, ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரியர் ட்ரெண்டு பார்க்கணும். இந்த பேட்டர்னை பொறுத்தளவுக்கு ப்ரியர் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டில் தான் ஹெட் அண்ட் ஷோல்டர் பாட்டம் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, அப்படி ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு வேலிட். இப்போ நம்ம ட்ரெண்டை ட்ரா பண்ணிடலாம். இந்த ஹையும் இந்த லோவும் ஜாயின் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ஹையும் இந்த லோ, இந்த ஹை, இந்த லோ, இந்த ஹை, இந்த லோ, அதே மாதிரி இந்த ஹை, இந்த லோ, இந்த ஹை. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் நமக்கு இங்கேருந்து இது வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் இருந்திருக்கு. சரிங்களா, இப்போ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அடுத்து நம்ம இந்த ஹெட் அண்ட் ஷோல்டரை வந்து ட்ரா பண்ணிடலாம். உங்களுக்கு சார்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்ஸை வந்து ட்ரா பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ அப்படி இல்லைனாலும் நீங்கள் மேனுவலாகவே ட்ரா பண்ணலாம். சார்ட்டில் இருக்கிறத எடுத்து எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சார்ட்டில் உங்களுக்கு இந்த ஏரியாவில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும். இதில் நமக்கு தேவையானது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஓகேங்களா, ஸோ இந்த பேட்டர்னை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட் ஷோல்டர் வந்து செலக்ட் பண்ணோம். இப்போ நம்ம லெஃப்ட் சைட் ஷோல்டர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைட் ஷோல்டர். அதற்கு முன்னாடி நெக்லைன் வந்து ட்ரா பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹையும் ஜாயின் பண்ணி நம்ம நெக்லைன் வந்து வரைய போகிறோம். ஸோ இதான் வந்து இந்த பேட்டர்னோட நெக்லைன். இப்போது நெக்லைன் வந்து வரைஞ்சிட்டோம். நெக்லைன் போட்டதுக்கப்புறம் ஸோ நீங்கள் இந்த நெக்லைன்லேருந்து லோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி அங்கேருந்து மறுபடியும் நெக்லைன்லேருந்து ஹெட்டோட லோ, அதுக்கடுத்து ஹெட்லேருந்து மறுபடியும் நெக்லைனு, அதுக்கடுத்து நெக்லைன்லேருந்து மறுபடியும் இன்னொரு லோ ஃபார்ம் இருக்குங்க இல்லையா ரைட் ஷோல்டரு. ஸோ அதற்கான இது எகைன் மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்லைன். ஸோ இப்போ ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு பேட்டர்ன் வந்து கிடச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ இதில் நம்ம பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டியது ப்ரியர் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டாக அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ டவுன் ட்ரெண்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த பேட்டர்ன் வந்து வேலிட். ஸோ அதுக்கடுத்து 3 லோ வந்து ஃபார்ம் ஆயிருக்கணும். ஸோ அதில் வந்து லெஃப்ட் ஷோல்டர் அண்ட் ரைட் ஷோல்டர், அதுக்கடுத்து ஹெட். லெஃப்ட் ஷோல்டர் ரைட் ஷோல்டர் ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அதுக்கடுத்து ஹெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஷோல்டருக்கும் கீழே ஒரு லோ வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கணும். இப்போ நமக்கு இந்த பேட்டர்ன் வந்து வேலிட். ஸோ அதுக்கடுத்து நம்ம இந்த பேட்டர்னில் எங்கே என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ எப்போ வந்து மார்க்கெட் இந்த நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணுதோ அங்கே வந்து நம்ம லாங் எடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதான் வந்து என்ட்ரி பாயிண்ட்டு. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, நம்ம இங்கே வந்து லாங் எடுத்திருப்போம். சரிங்களா, அதுக்கடுத்து
ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு சிலர் இந்த ரைட் ஷோல்டருக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் இந்த ஹெட்டில் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க, ஹெட்டோட லோவை. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டார்கெட். நம்ம டார்கெட்டை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டார்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த பேட்டர்னோட ஹைட்டு. ஸோ அதற்கு வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது சார்ட்லேயே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெக்லைன்லேருந்து இந்த லோ வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ எத்தனை பாயிண்ட் வருது? 13.79 வருது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரியே இந்த நெக்லைன்லேருந்து 13.79 இப்போ ட்ரா பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு ஒரு கோடு மட்டும் போடுறேன். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இந்த ஏரியாவில் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதனுடைய பேட்டர்னோட ஹைட்டுக்கு ஈக்குவலாக போயிருக்கு. ஸோ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம இப்படி டார்கெட் வைக்கும்போது இடையில ஏதாவது நமக்கு ரெசிஸ்டன்ட் லைன்ஸ் இருக்கா, இது மாதிரி இடையில ஏதாவது ரெசிஸ்டன்ட் லைன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கணும். அப்படி ரெசிஸ்டன்ட் லைன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ட் லைனை டார்கெட் ஒன்றா வச்சுட்டு இந்த ஹைட்டை வந்து நம்ம டார்கெட் 2ஆக வந்து வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர் பாட்டம் அப்படிங்கிற ப்ரைஸ் பேட்டர்னை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர் டாப் அப்படிங்கிற ப்ரைஸ் பேட்டர்னை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீரிஷ் ரிவர்சல் பேட்டர்ன். பொதுவாகவே இந்த பேட்டர்ன் நமக்கு பார் சார்ட், லைன் சார்ட் அண்ட் கேண்டில்ஸ்டிக் சார்ட்டில் வந்து ஃபார்ம் ஆகக்கூடியது. இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆனோன்னு நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா ப்ரியர் ட்ரெண்ட். ஸோ ப்ரியர் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட். ஸோ அப் ட்ரெண்டில் தான் இந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும். அப் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் வந்து இந்த பேட்டர்ன் நமக்கு வேலிட். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு ஒரு 3 ஹையினால் உருவானது. ஸோ இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா தெரியும். ஸோ மார்க்கெட் இங்கிருந்து மேலே இருந்து ஃபஸ்ட் ஒரு ஹை ஃபார்ம் பண்ணுது, எகைன் மறுபடியும் கீழே இறங்குது. ஸோ எகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிருந்து மறுபடியும் மேலே ஏறுது, ஒரு ஹையை ஃபார்ம் பண்ணுது, எகைன் மறுபடியும் அங்கேருந்து கீழே இறங்குது, கீழே இறங்கிட்டு ஒரு லோ ஃபார்ம் பண்ணிவிட்டு எகைன் மறுபடியும் மார்க்கெட் மேலே ஏறுது, ஒரு ஹையை ஃபார்ம் பண்ணுது, அங்கேருந்து மறுபடியும் கீழே இறங்குது. ஸோ இது மாதிரி நமக்கு 3 ஹையை வந்து ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஹை வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ரைட் சைடு இருக்கக்கூடிய ஹை இருக்குங்க இல்லையா, இந்த ஹை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மிடில் இருக்கக்கூடிய இந்த ஹை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த லெஃப்ட் சைட் ஷோல்டர் அண்ட் ரைட் சைட் ஷோல்டர் ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஹைட்டில் இருக்கணும். எக்ஸாக்டாக ஒரே ஹைட்டில் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஓரளவுக்கு ரீசனபிளாக ஒரே ஹைட்டில் இருந்தால் இந்த பேட்டர்ன் வந்து வேலிட். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடு ஷோல்டர் அண்ட் ரைட் சைட் ஷோல்டர் இருக்குங்க இல்லையா, ஸோ இதற்கு மேலே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டோட ஹை வந்து இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு வேலிட் அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் பண்ணிடலாம். ஸோ இந்த படத்தில் பாருங்கள், இது வந்து ஹெட்டு, ஸோ இது வந்து நமக்கு ஷோல்டர். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பேட்டர்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த இதில் தான் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ மனிதனுடைய ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனில் வந்து இந்த பேட்டர்னோட ஷேப் இருக்குங்காட்டி இதற்கு வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த 2 லோவையும் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த 2 லோவையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நெக்லைன் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த நெக்லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு சப்போர்ட்டாக வந்து ஃபார்ம் ஆகும். ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ரெசிஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகிரும். பட் பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் சப்போர்ட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஷார்ட் போகலாம். ஓகேங்களா? ஸோ இதற்கு ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைட் ஷோல்டரோட ஹை வந்து ஸ்டாப் லாஸாக வைப்பாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹெட்டோட ஹை இருக்குங்க இல்லையா, ஸோ இந்த ஹெட்டோட ஹை வந்து ஸ்டாப் லாஸாக ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்து இதனுடைய டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹெட்டோட ஹையிலிருந்து இந்த நெக்லைன் இருக்குங்க இல்லையா, ஸோ இந்த நெக்லைன் வரைக்கும் இடையான ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க இல்லையா, ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டை வந்து பேட்டர்னோட ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹைட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டார்கெட் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடையில ஏதாவது நமக்கு சப்போர்ட் லைன் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து டார்கெட் 1ஆகவும் இதை வந்து டார்கெட் 2ஆகவும் வச்சுக்குவாங்க. ஸோ அதுக்கடுத்து வால்யூம். ஸோ வால்யூமை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் இங்கேருந்து மேலே ஏறிட்டு இருக்குது. ஸோ மேலே ஏறிட்டு அங்கேருந்து மறுபடியும் கீழே இறங்குது. ஓகேங்களா? ஸோ கீழே இறங்கும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகணும். அதுவே மறுபடியும் மார்க்கெட் இங்கேருந்து மேலே ஏறும்போது வால்யூம் வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கேருந்து கீழே இறங்கும்போது வால்யூம் வந்து ஹெவியாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி மறுபடியும் மேலே ஏறும்போது வால்யூம் கம்மியாகும், அங்கேருந்து கீழே இறங்கும்போது வால்யூம் அதிகமாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பிரேக் அவுட் பண்ணுதுங்க இல்லையா, ஸோ பிரேக் அவுட் பண்ணுறதை வந்து கம்பல்சரி வால்யூம் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இது அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் பிரேக் அவுட் நடந்திருக்கா என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஸோ வால்யூம் கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் அக்யூரசி வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷனில் வால்யூம் வந்து கன்சிடர் பண்ணுறதுல ஒரு சில டெக்னிக்கல் அனலிஸ்ட். இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வால்யூமை கன்சிடர் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வால்யூமை விட்டுறலாம். ஸோ வால்யூமை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கன்ஃபர்மேஷன் தான். சரிங்களா? இப்போ நம்ம சார்ட்டில் இந்த பேட்டர்ன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பேட்டர்னை பொறுத்தளவுக்கு அப் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு வேலிட். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெண்டை மார்க் பண்ணிடுவோம். ஸோ இந்த லோவிலேருந்து இந்த ஹை, இந்த ஹையிலேருந்து இந்த லோ, இந்த லோவிலேருந்து இந்த ஹை, இந்த ஹையிலேருந்து இந்த லோ, மறுபடியும் அகைன் ஒரு ஹை, அகைன் ஒரு லோ, அகைன் ஹை, அகைன் ஒரு லோ. ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் நமக்கு அப் ட்ரெண்டில் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போது
நமக்கு இந்த அப் ட்ரெண்டில் இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருந்துச்சு அப்படின்னா வேலிட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதில் நம்ம பேட்டர்ன் எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ஸோ 3 ஹை வந்து நமக்கு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 3 ஹை இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த பேட்டர்னை ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் வந்து நெக்லைன் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ நெக்லைன் ட்ரா பண்ணுறது தான் முக்கியமான விஷயம். ஸோ இப்போது இங்கே ஒரு லோ சேம் ஹைட் லோ இருக்குங்க இல்லையா? ஸோ இந்த 2 லோவையும் வந்து நம்ம நெக்லைனாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நெக்லைன் போட்டோம். அதுக்கடுத்து இந்த சார்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ட்ரா பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணலாம். இல்லை நீங்கள் மேனுவலாக ட்ரா பண்ணுறதுனாலும் ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது கூட அவசியம் கிடையாது. நமக்கு இந்த பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சாவே போதும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் சார்ட்டில் கொடுத்துருக்க அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது நெக்லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நெக்லைன்லேருந்து லெஃப்ட் ஷோல்டரோட ஹை, அகைன் மறுபடியும் அங்கேருந்து நெக்லைன், அகைன் ஹெட்டோட ஹை செலக்ட் பண்ணணும். அகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்லைன், அகைன் மறுபடியும் ரைட் ஷோல்டர், அகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்லைன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படிங்கிறத கிளியராக வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ இதில் நம்ம எங்கே என்ட்ரி எடுத்திருப்போம் அப்படின்னா, ஸோ எப்போ மார்க்கெட் வந்து இந்த நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணுதோ அங்கே வந்து என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு இந்த ஏரியாவில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, இங்கே வந்து என்ட்ரி எடுத்திருப்போம். சரிங்களா? ஸோ இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு இதற்கு ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரைட் சைட் ஷோல்டரோட ஹை ப்ரைஸுக்கு மேலே வந்து ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணுவோம். ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹெட்டோட ஹை ப்ரைஸ் வந்து ஸ்டாப் லாஸாக ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்து இதுக்கு டார்கெட். ஸோ பொதுவாகவே டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டர்னோட ஹைட்டுக்கு தான் வந்து டார்கெட் இருக்கும். பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடையில ஏதாவது நமக்கு சப்போர்ட் லைன் இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபஸ்ட் டார்கெட்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு பேட்டர்னோட ஹைட் வந்து 2வது டார்கெட்டாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டார்கெட் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நான் ஹெட்லேருந்து நெக்லைன் வரைக்கும் ட்ரா பண்ணுறேன். இதில் வந்து எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு பாருங்கள், 27.71 பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ சேம் பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போது இந்த நெக்லைன்லேருந்து 27.71 வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இந்த ஏரியாவில் வருது. ஸோ இதுக்கு ஒரு லைன் மட்டும் ட்ரா பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பிளாக் கலர் வந்து டார்கெட்டாக வச்சுருப்போம். இங்கே என்ட்ரி எடுத்துருப்போம், இந்த பிளாக் கலர் டார்கெட்டாக வச்சுருப்போம். ஸோ மார்க்கெட் பாருங்கள், எக்ஸாக்டாக இந்த பிளாக் கலர் லைனில் வந்து தான் வந்து ரிவர்சல் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேட்டர்னை ஃபார்ம் பண்ணோன்னையும் பெரிய ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டு. ஸோ அதுக்கப்புறம் பேட்டர்னை கன்ஃபார்ம் பண்ணுறோம், அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிறோம், ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணுறோம், டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர் டாப் அப்படிங்கிற ப்ரைஸ் பேட்டர்னை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ரவுண்டிங் பாட்டம் அப்படிங்கிற ப்ரைஸ் பேட்டர்னை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவர்சல் பேட்டர்ன். இந்த பேட்டர்னை பொறுத்தளவுக்கு லைன் சார்ட், பார் சார்ட் அண்ட் கேண்டில்ஸ்டிக் சார்ட்டில் வந்து வரக்கூடியது. இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆனோடனே நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா இதோட ப்ரியர் ட்ரெண்டு. ஸோ ப்ரியர் ட்ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் தான் இந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரு பவுல் ஷேப்பில் இருக்கும். ஸோ பவுல் ஷேப்பில் இருக்குங்காட்டியும் டவுன் ட்ரெண்டோட எண்டில் ஃபார்ம் ஆகாட்டியும் இதற்கு வந்து ரவுண்டிங் பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. ஸோ உதாரணத்துக்கு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் இங்கேருந்து கீழே இறங்கிட்டு இருக்குன்னு வச்சுக்குவோம். இறங்கிட்டு இந்த ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ரைஸ் ஒரு டவுன் ஆகும், அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே வரும், டவுன் ஆகும், அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே வரும், டவுன் ஆகும், அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே வரும். ஸோ இது மாதிரி அப் அண்ட் டவுன் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி ஃபார்ம் ஆகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து பவுல் ஷேப்பில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம ரவுண்டிங் பாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா இது ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு ஹையை ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஸோ இந்த 2 ஹையும் வந்து ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ நம்ம அதை 2யும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த பேட்டர்னோட நெக்லைன் வந்து நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ நெக்லைன் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம இந்த நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ட்ரி எடுப்போம். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேட்டர்னோட லோ ப்ரைஸுக்கு கீழே ஒரு சிலர் வந்து ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ப்ரீவியஸ் சப்போர்ட் இருக்குங்க இல்லையா? ஸோ ப்ரீவியஸ் சப்போர்ட்டை பேஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு சிலர் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. அதாவது ப்ரீவியஸ் சப்போர்ட் ஜோனுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் பேட்டர்னோட லோ ப்ரைஸில் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டர்னோட ஹைட். ஸோ இந்த பேட்டர்னோட ஹைட் அப்படிங்கிறது இந்த நெக்லைன்லேருந்து இந்த பேட்டர்னோட லோ ப்ரைஸ் இருக்குங்க இல்லையா? இந்த லோ ப்ரைஸ் தான் பேட்டர்னோட ஹைட். சேம் ஹைட்டை வந்து டார்கெட்டாக வைப்பாங்க. அப்படி நம்ம டார்கெட்டாக வைக்கும்போது இடையில ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் ஆகும். அதுக்கடுத்து நம்ம இந்த பேட்டர்னோட ஹைட்டை 2வது டார்கெட்டாகவும் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வால்யூமை பற்றி பார்க்கலாம். ஸோ வால்யூமை பொறுத்தளவுக்கு ஒரு சில டெக்னிக்கல் அனலிஸ்ட் வந்து வால்யூம் இம்பார்ட்டண்டாக கன்சிடர் பண்ணுறாங்க, ஒரு சில டெக்னிக்கல் அனலிஸ்ட் வந்து வால்யூமை கன்சிடர் பண்ணுறதில்ல. ஸோ நம்ம வால்யூம் வேணும் அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம். அப்படி கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன், இந்த நெக்லைன் பிரேக் அவுட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த நெக்லைன் பிரேக் அவுட்டை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு நம்ம வால்யூமை பயன்படுத்துறது வந்து நல்லது. ஸோ அதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் ஃபார்மேஷனில் வால்யூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து இந்த மாதிரி டிக்ளைன் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ வால்யூம் அதிகமாகும். அதுக்கப்புறம் டிக்ளைன் ஆகிட்டு இது மாதிரி மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த சைட்வேஸில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் கம்மியாகவும், ஸோ அதுக்கப்புறம் இங்கிருந்து மறுபடியும் ஒரு அட்வான்ஸ் போகுது இல்லையா? அப்படி அட்வான்ஸ் போகும்போது வால்யூம் அதிகமாகவும், அதுக்கப்புறம் இந்த பிரேக் அவுட் பண்ணும்போதும் வால்யூம் அதிகமாகவும் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் இந்த பேட்டர்ன் வந்து வேலிட் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்ம வால்யூமை வந்து கன்சிடர் பண்ணலாம்.
இப்போ சார்ட்டில் இந்த பேட்டர்ன் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த பேட்டர்ன் வந்து டவுன் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆகும், ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹையையும் இந்த லோவையும் மார்க் பண்ணுறேன். செகண்ட் இந்த ஹையையும் இந்த லோவையும் மார்க் பண்ணுறேன். இந்த ஹையையும் இந்த லோவையும் மார்க் பண்ணுறேன். இந்த ஹையையும் இந்த லோவையும் மார்க் பண்ணுறேன். இந்த ஹை இந்த லோ இந்த ஹை இந்த லோ. ஸோ மார்க்கெட் வந்து இங்கேயே நமக்கு சைட்வேஸ் வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டியது இது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நமக்கு நெக்லைன் வரைய முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ நெக்லைன் வரையிறதுக்கு இங்கே ஒரு ஹை இருக்குது, அதே மாதிரி சேம் ஹைட்டில் ஒரு ஹை இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா? சேம் ஹைட்டில் ஹை இருக்குது. இப்போ நெக்லைன் வரைஞ்சிடலாம். இந்த பேட்டர்ன் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் நெக்லைன் வந்து ஜாயின் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹையையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நெக்லைன் வந்து கிடச்சிரும். இதில் நம்ம ஆர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை போட்டோம்னா நம்ம பவுல் மாதிரி அதை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த நெக்லைனோட இந்த ஹையையும் ஜாயின் பண்ணி இழுத்தோம்னா நமக்கு அந்த பவுல் மாதிரி ஷேப்பில் வந்து கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்டிங் பாட்டம் அப்படிங்கிற பேட்டர்ன் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ பீரியட் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டில் இந்த ரவுண்டிங் பாட்டம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நெக்லைன் வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் ஸோ எங்கே வந்து மார்க்கெட் வந்து நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணுதோ அந்த ஏரியாவில் வந்து என்ட்ரி எடுப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு, நம்ம இங்கே என்ட்ரி எடுத்திருப்போம். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ப்ரீவியஸ் சப்போர்ட் ஜோனுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணுவோம், இல்லை அப்படின்னா பேட்டர்னோட லோ ப்ரைஸ். ஸோ பேட்டர்னோட லோ ப்ரைஸில் வந்து ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணோம்னா இந்த ஏரியாவில் வந்து அதாவது இந்த ஏரியாவில் வந்து ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணியிருப்போம். என்ட்ரி இங்கே எடுத்திருப்போம். டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டர்னோட ஹைட். ஸோ பேட்டர்னோட ஹைட்டை வந்து நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே சார்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் ரேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. நெக்லைன்லேருந்து பேட்டர்னோட லோ ப்ரைஸ் எதுவோ அதை மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து 197.3 வருது. இப்போ நம்ம இங்கே பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இதிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 197.3 அப்படிங்கிறத வந்து டார்கெட்டாக வைப்போம். இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது நம்மளுடைய டார்கெட் வந்து இங்கே இருக்குது. நான் அதுக்கு ஒரு லைன் மட்டும் போட்டுறேன். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்மளுடைய டார்கெட் இருக்குது, அதனால் அந்த லைன் போட்டுறேன். இப்போ நம்ம மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ஏரியாவில் என்ட்ரி எடுத்துருந்தோம் அப்படின்னா ஸோ மார்க்கெட் மறுபடியும் இங்கேருந்து இது வரைக்கும் கீழே வந்துருக்கு. செகண்ட் மறுபடியும் மேலே போயிருக்கு, மறுபடியும் கீழே வந்துருக்கு. ஆனால் நம்ம பேட்டர்னோட லோ ப்ரைஸில் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம். ஸோ அது வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து போகல. ஓகேங்களா? ஸோ அதுக்கு லைன் போட்டு பார்ப்போம். இது பேட்டர்னோட லோ ப்ரைஸ். பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து மறுபடியும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டு அகைன் மறுபடியும் இந்த ஏரியாவில் இருந்துட்டு எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. இந்த வீடியோவில் நம்ம ரவுண்டிங் பாட்டம் அப்படிங்கிற ப்ரைஸ் பேட்டர்னை பற்றி தெளிவாக பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ரவுண்டிங் டாப் அப்படிங்கிற ப்ரைஸ் பேட்டர்னை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாகவே இந்த பேட்டர்ன் நமக்கு பார் சார்ட், லைன் சார்ட் அண்ட் கேண்டில்ஸ்டிக் சார்ட்டில் வந்து ஃபார்ம் ஆகக்கூடியது. ப்ரீயர் ட்ரெண்ட், அதாவது இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் வந்து தான் இந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தான் இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு வேலிட். ஸோ அதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பவுல் ஷேப்பில் இருக்கங்காட்டியும் இது வந்து அப் ட்ரெண்டோட எண்டில் ஃபார்ம் ஆகுங்காட்டியும் ரவுண்டிங் டாப் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ உதாரணத்திற்கு இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே ஏறிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு டவுன் மறுபடியும் மேலே ஏறுது, இங்கேருந்து ஒரு டவுன் மறுபடியும் மேலே ஏறுது, இங்கேருந்து ஒரு டவுன். ஸோ இது மாதிரி அப் அண்ட் டவுன் மாறி ஒரு கன்சல்டேஷன் வருது. ஸோ இந்த கன்சல்டேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு பவுல் ஷேப்பில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கணும். ஸோ அப்படி ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம ரவுண்டிங் டாப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேட்டர்ன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த லோவும் அப்ராக்சிமேட்டாக சேமாக இருக்கும். ஸோ அப்படி சேமாக இருக்கிற ரெண்டு லோவையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நெக்லைன் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். பெரிய ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் இந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஒரு ரிவர்சல் பேட்டர்ன். அப்போ மார்க்கெட் வந்து அதுக்கடுத்து டவுன் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதில் நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த நெக்லைன் வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் வந்து என்ட்ரி எடுக்கலாம். அதாவது இந்த நெக்லைன் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இதனுடைய ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டர்னோட ஹை ப்ரைஸ் வந்து ஸ்டாப் லாஸ் அப்ளைஸ் பண்ணுவோம். ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் ஜோன், உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ரெசிஸ்டன்ட் வச்சுக்கலாம். இந்த ரெசிஸ்டன்ட் ஜோனுக்கு மேலே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்து டார்கெட். ஸோ டார்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த பேட்டர்னோட ஹைட் இருக்குங்க இல்லையா? ஸோ இந்த பேட்டர்னோட ஹைட்டை வந்து டார்கெட்டாக வைப்பாங்க. ஸோ இந்த பேட்டர்னோட ஹைட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஹை ப்ரைஸ்லேருந்து இந்த நெக்லைன் வரைக்கும் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து அந்த பேட்டர்னோட ஹைட்டு. ஸோ இப்போ சேம் ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டார்கெட் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில டெக்னிக்கல் அனலிஸ்ட் வந்து வால்யூமை கன்சிடர் பண்ணுறாங்க, ஒரு சில டெக்னிக்கல் அனலிஸ்ட் வந்து வால்யூமை கன்சிடர் பண்ணுறதில்ல. நமக்கு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா வால்யூமை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ வால்யூம் இந்த பேட்டர்னில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து ஹை ப்ரைஸ் போகும்போது அதிகமாகவும், ஸோ இந்த ஏரியாவில் அதிகமாகவும், அதுக்கப்புறம் வர கம்மியாகிட்டே வரணும். இங்கே இந்த கன்சல்டேஷன் ப்ரைஸ்லாம் கம்மியாக இருக்கணும். அதுக்கடுத்து மறுபடியும் டிக்ளைன் ஆகுதுங்க இல்லையா? ஸோ இந்த டிக்ளைன் ஆகிறப்ப மறுபடியும் வால்யூம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு
ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணும்போது வால்யூம் அதிகமாக இருக்கிறது நமக்கு பிரேக் அவுட்டுக்கான கன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம சார்ட்டில் இந்த பேட்டர்னை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ சார்ட்டை பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரவுண்டிங் டாப் வந்து அப் ட்ரெண்டோட எண்ணில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட்டோட ட்ரெண்டை பார்க்கணும். ஸோ அது எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லோவிலேருந்து இந்த ஹை எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த ஹைலேருந்து இந்த லோவை ஜாயின் பண்ணுறேன். எகைன் இந்த ஹை, இந்த லோ, எகைன் இந்த ஹை, இந்த லோ, எகைன் இந்த ஹை, இந்த லோ. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஏதாவது நமக்கு பவுல் ஷேப்பில் கன்சல்டேஷன் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இந்த ஏரியாவில் பாருங்கள், நமக்கு ஒரு பவுல் ஷேப்பில் வந்து கன்சல்டேஷன் வந்து நடந்திருக்கு. அப்படி நடந்துருந்துச்சு அப்படின்னா அந்த ஏரியாவில் நமக்கு ரவுண்டிங் டாப் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து நெக்லைன் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ நெக்லைன் எப்படி ட்ரா பண்ணணும்னா ஈவன் ஹைட்டில் இருக்கிற லோ ப்ரைஸ், அதாவது இந்த ரவுண்ட் ஷேப் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஈவன் ஹைட்டில் இருக்கிற லோ ப்ரைஸை வந்து ஜாயின் பண்ணணும். அப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அப்ராக்சிமேட்டாக ரெண்டும் ஈவனாக இருக்கணும். ஸோ அப்படி ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா இது பவுல் பேட்டர்ன் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதாவது ரவுண்டிங் டாப் பேட்டர்ன் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ நம்ம நெக்லைன் வந்து ட்ரா பண்ணிடலாம். இந்த லோவுக்கு நேராக வச்சு ஒரு லைன் வரைகிறேன். இப்போ இந்த லோ ரெண்டும் வந்து ஜாயின் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து இதில் ஆர்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த நெக்லைனோட லோவையும் இந்த லோவையும், அதாவது இந்த நெக்லைனோட லோவையும் ஜாயின் பண்ணி ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இதை மட்டும் ட்ரா பண்ணுறேன். இப்போ நம்ம ரவுண்டிங் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் எங்கே என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த நெக்லைன் இருக்குங்க இல்லையா? ஸோ இந்த நெக்லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணுற ஏரியாவில் வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இதில் எங்கே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த ஏரியாவிலே பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. அப்போ நம்ம இங்கே என்ட்ரி எடுத்திருப்போம். ஸ்டாப் லாஸ் வந்து அதாவது ஷார்ட் என்ட்ரி எடுத்திருப்போம். சரிங்களா? அப்போது ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேட்டர்னோட ஹை ப்ரைஸ் வந்து இந்த ப்ரைஸில் வந்து ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணுவோம். ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உதாரணத்துக்கு இது ரெசிஸ்டன்ட் ஜோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெசிஸ்டன்ட் ஜோனுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. அடுத்து டார்கெட். ஸோ டார்கெட்டை பொறுத்தளவுக்கு பேட்டர்னோட ஹைட்டை வந்து நம்ம டார்கெட்டாக வைப்போம். அது எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு பேட்டர்னோட ஹை ப்ரைஸையும் நெக்லைனையும் ஜாயின் பண்ணுங்கள். நமக்கு எத்தனை பாயிண்ட் வருது? 135.4 பாயிண்ட். அதே அளவுக்கு இந்த பிரேக் அவுட் ஆகிருக்குங்க இல்லையா? இந்த ஏரியாவிலேருந்து அந்த நெக்லைன்லேருந்து 135.4 பாயிண்ட் எடுத்துங்க. ஓகே, சேம். இப்போது அதுக்கு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா என்ட்ரி எடுத்திருப்போம். அப்படி என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா ஸோ அங்கேருந்து மார்க்கெட் வந்து இங்கே மறுபடியும் மேலே போயிட்டு கன்சல்டேஷன் இருந்திருக்கு, மறுபடியும் கீழே வந்திருக்கு, மறுபடியும் மேலே போயிருக்கு, மறுபடியும் இங்கே கன்சல்டேஷன் ஆகிட்டு எக்ஸாக்டாக வந்து டார்கெட்டை மீட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம டார்கெட்டை டேரெக்டாக இப்படி வைக்கிறதுக்கு பதிலாக ப்ரீவியஸாக ஏதாவது சப்போர்ட் ஜோன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்படி ப்ரீவியஸ் சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு டார்கெட் ஆகும், அதுக்கு அடுத்து இருக்கிறத ரெண்டாவது டார்கெட்டாகவும் வச்சுக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட் ஜோனாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு மறுபடியும் இங்கே கன்சல்டேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை பிரேக் அவுட் பண்ணங்காட்டி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டார்கெட்டை வந்து மீட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம இது மாதிரியும் வந்து நம்ம டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இதில் நம்ம மெகாஃபோன் பாட்டம் அப்படிங்கிற ப்ரைஸ் பேட்டர்னை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவர்சல் பேட்டர்ன் அப்படின்ட்டே சொல்லலாம். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு டவுன் ட்ரெண்டில் வந்து ஃபார்ம் ஆகும், எண்ட் ஆஃப் த டவுன் ட்ரெண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதாவது பெரிய ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கணும். ஸோ டவுன் ட்ரெண்டில் இருந்தால் தான் இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு வேலிட். இந்த பேட்டர்ன் பொதுவாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைன் சார்ட், கேண்டில்ஸ்டிக் சார்ட், பார் சார்ட்டில் வந்து ஃபார்ம் ஆகக்கூடியது. ஸோ இதை பொறுத்தளவுக்கு ரொம்ப வயலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இதில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் லைன், ஒரு சப்போர்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ரெசிஸ்டன்ட் லைனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதான் வந்து ரெசிஸ்டன்ட் லைன், இது வந்து சப்போர்ட் லைன். ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ட் லைனில் அட்லீஸ்ட் 2 ஹைனாச்சு டச் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இது மாதிரி 2 ஹைனாச்சு டச் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி சப்போர்ட் லைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 2 லோனாச்சு வந்து டச் பண்ணியிருக்கணும். இது மாதிரி டச் பண்ணிருந்துச்சு அப்படின்னா தான் இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு வேலிட். ஸோ அதுக்கப்புறம் இதில் நம்ம எந்த ஏரியாவில் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த லைன் இருக்குங்க இல்லையா? ஸோ இந்த லைனோட எண்டு, ஸோ இந்த லைனோட எண்டு வந்து எப்போ பிரேக் அவுட் நடக்குதோ ஸோ அப்போ வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த ஹை ப்ரைஸ் இருக்குங்க இல்லையா? ஸோ இந்த ஹை ப்ரைஸுக்கு கீழே வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மெகாஃபோனோட ஹைட் இருக்குங்க இல்லையா? ஸோ இந்த ஹைட்டை வந்து நம்ம டார்கெட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இடையில ஏதாவது நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவும் இந்த பேட்டர்னோட ஹைட்டை ரெண்டாவது டார்கெட்டாகவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது பெரிய ட்ரெண்ட். ஸோ பெரிய ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெகாஃபோனோட ஷேப்பில் இருக்கும். ஸோ மெகாஃபோனோட ஷேப்பில் இருக்கங்காட்டி ஸோ இதற்கு வந்து மெகாஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. இது டவுன் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆகாங்காட்டி இதை வந்து மெகாஃபோன் பாட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
இப்போ நம்ம சார்ட்டில் இந்த பேட்டர்ன் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஹையையும் இந்த லோவையும் மார்க் பண்ணுறேன், இந்த ஹையையும் இந்த லோவையும் மார்க் பண்ணுறேன். செகண்ட் இங்கே வந்து ஒரு கன்சல்டேஷன் வந்து நடந்திருக்கு. சரிங்களா, நம்ம இதை கன்சல்டேஷன் மார்க் பண்ணும்போது நமக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன ஹை, அதாவது சின்னதாக ஒரு கன்சல்டேஷன் ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் போக போக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய லென்த் வந்து பெருசாகிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்படி பெருசாகிட்டு போயிட்டே இருந்துச்சு அப்படின்னாவே நமக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்லோப் வந்து ஃபார்ம் ஆகிடும். அப்போ நமக்கு அந்த மெகாஃபோன் ஷேப் வந்து கிடச்சிடும். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம எப்படி அந்த மெகாஃபோன் வந்து ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ட்ரெண்ட் லைன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஹையையும் மார்க் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து இந்த லோவையும் மார்க் பண்ணிடலாம். ஸோ இப்போ நமக்கு பெரிய ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், மெகா ஃபோன் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கிறதையும் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரா பண்ணிட்டோம். சரிங்களா, இப்போ ஜஸ்ட் இந்த லைனை மட்டும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இது வந்து ரெசிஸ்டன்ட் லைன், இது வந்து சப்போர்ட் லைன். இப்போது இந்த ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குங்களா, ரெசிஸ்டன்ட் லைனில் அட்லீஸ்ட் 2 ஹைனாச்சு டச் பண்ணியிருக்கணும். இது ஒரு ஹை, இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு ஹை, மொத்தம் 3 ஹை டச் பண்ணியிருக்கு. ரெசிஸ்டன்ட் லைன் வந்து வேலிட். அதே மாதிரி சப்போர்ட் லைனில் அட்லீஸ்ட் 2 லோனாச்சு டச் பண்ணியிருக்கணும். இது ஒரு லோ, அதுக்கப்புறம் இங்கே ஒரு லோ. ஓகேங்களா, ஸோ 2 லோ வந்து டச் பண்ணிடுச்சு. இந்த சப்போர்ட் லைனும் வேலிட். இப்போ நம்ம பேட்டர்னை வேலிடேட் பண்ணி பேட்டர்ன் வேலிட் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதில் எங்கே என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எப்போ மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ வந்து என்ட்ரி எடுக்கலாம். சரிங்களா, ஸோ இதற்கு ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டண்ட்டுக்கு கீழே, அதாவது இது வந்து இப்போ இதை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இது சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இந்த சப்போர்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த சப்போர்ட் இருக்கக்கூடிய சப்போர்ட் ஜோனுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ப்ளேஸ் பண்ணணும். சரிங்களா, இதற்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணணும். டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்னோட ஹைட், அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஹைட் வந்து டார்கெட்டாக வைக்கலாம். ஸோ அது எப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹையையும் எடுத்துக்குவோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17.66 வருது. சரிங்களா, இப்போது இது பிரேக் அவுட் ஆகுது இல்லையா, ஸோ பிரேக் அவுட் ஆகிற ஏரியாவிலேருந்து அதே 17.67க்கு ட்ரா பண்ணுங்கள். ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணுங்கள். 17.66 கொடுத்துறேன். ஜஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட எண்டில் வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணலாம். சரிங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் வந்து இங்கே பிரேக் அவுட் நடந்திருக்கு, இங்கே என்ட்ரி எடுத்திருப்போம், இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம், டார்கெட் வந்து இந்த லைன் வச்சுருப்போம். இப்போ மார்க்கெட் இங்கிருந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் இதை மறுபடியும் வந்து அந்த மெகாஃபோனோட ரெசிஸ்டன்ட் வந்து சப்போர்ட்டாக மாறிடுச்சு. அதை வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு. எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்டை வந்து மீட் பண்ணியிருக்கு. சரிங்களா, இதோட நம்ம மெகாஃபோன் டாப் அப்படிங்கிற பேட்டர்னை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெகாஃபோன் டாப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப் ட்ரெண்டோட எண்டில் வந்து ஃபார்ம் ஆகக்கூடியது. ஸோ ப்ரியர் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து வேலிட். ஸோ இந்த பேட்டர்ன் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா பார் சார்ட், லைன் சார்ட் அண்ட் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டில் வந்து ஃபார்ம் ஆகக்கூடியது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அப்பர் ரெசிஸ்டன்ட் லைன் அண்டு லோயர் சப்போர்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது, ஸோ இந்த அப்பர் ரெசிஸ்டன்ட் லைனில் ப்ரைஸ் அட்லீஸ்ட் 2 டைம் ஆச்சு இந்த அப்பர் ரெசிஸ்டன்ட் லைனை வந்து டச் பண்ணியிருக்கணும். ஸோ அதே மாதிரி லோயர் சப்போர்ட் லைன் இருக்கு இல்லையா, ஸோ லோயர் சப்போர்ட் லைனை அட்லீஸ்ட் 2 டைம் ஆச்சு இந்த லோ ப்ரைஸ் வந்து டச் பண்ணியிருக்கணும். அப்படி டச் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு வேலிட். ஸோ அதுக்கப்புறம் இதில் எங்கே என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட். ஓகேங்களா, ஸோ சப்போர்ட்டை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸோ டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேட்டர்னோட ஹைட் இருக்குங்க இல்லையா, ஸோ இந்த பேட்டர்னோட ஹைட்டை வந்து நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய சப்போர்ட் இருக்குங்க இல்லையா, இதை வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்படியே மெகாஃபோனோட ஷேப்பில் இருக்குங்காட்டி இதற்கு மெகாஃபோன் டாப் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இந்த பேட்டர்னை சார்ட்டில் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அப் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால் ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த லோவையும் இந்த ஹையையும் மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த லோ, இந்த ஹை, இந்த லோ, எகைன் இந்த ஹை, இந்த லோ, எகைன் இந்த ஹை, இந்த லோ, எகைன் இந்த ஹை, இந்த லோ. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரியும் இதில் ப்ரியர் ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டு. ஸோ அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்டில் ஒரு வெலட்டைல் மார்க்கெட் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி மெகாஃபோன் பேட்டர்ன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். சரிங்களா, ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கன்சல்டேஷன் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கன்சல்டேஷன் ஃபேஸ் இருக்குங்க இல்லையா, ஃபஸ்ட்டு சின்னதாக வந்து ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லார்ஜ் ஆகும். இது மாதிரி இப்படி லார்ஜாக போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மெகாஃபோன் பேட்டர்ன் வந்து ஈஸியாக வந்து ட்ரா பண்ணிடலாம். ஸோ இதை எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஹையையும்
கடைசியாக ஏற்பட்ட ஹையையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு லைன் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து அப்பர் ரெசிஸ்டன்ட் லைன். அதே மாதிரி இந்த லோவையும் கடைசியாக ஏற்பட்ட லோவையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு லைன் கிடைக்கும். இது வந்து லோயர் ரெசிஸ்டன்ட் லைன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மெகாஃபோன் டாப் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பேட்டர்னை வேலிடேட் பண்ணுறதுக்கு அப்பர் ரெசிஸ்டன்ட் லைனில் அட்லீஸ்ட் 2 ப்ரைஸ் நாச்சு டச் பண்ணியிருக்கணும். 1 2 ஓகேங்களா, அப்பர் ரெசிஸ்டன்ட் லைன் வேலிட். அதுக்கடுத்து லோயர் சப்போர்ட் லைன். ஸோ சப்போர்ட் லைனை பொறுத்தளவுக்கு அட்லீஸ்ட் 2 லோ ப்ரைஸ் ஆச்சு டச் பண்ணியிருக்கணும். 1 2 சரிங்களா. இப்போது இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு வேலிட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ இதில் நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டு. ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணும்போது வந்து என்ட்ரி வந்து எடுக்கலாம். ஸோ இதற்கு ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் சப்போர்ட், அதாவது இப்போது அதை பிரேக் அவுட் பண்ணோன்னே ரெசிஸ்டண்ட்டாக மாறி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். உதாரணத்திற்கு இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதற்கு மேலே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேட்டர்னோட ஹைட்டு ஓகேங்களா. ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லோவையும் இந்த ஹையையும் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணுறப்போ எனக்கு 653.14 பாயிண்ட் வருது சரிங்களா. ஸோ இதில் எங்கே பிரேக் அவுட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எங்கே பிரேக் அவுட் நடந்திருக்கு அதிலிருந்து 653.14 பாயிண்ட் எக்ஸாக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போது அதுக்கு ஒரு லைனை வந்து ட்ரா பண்ணுறேன் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் ப்ரைஸ் வந்து இந்த பிளாக் கலர் லைனை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கெட் வந்து இதை பிரேக் அவுட் பண்ணோன்னே இங்கே என்ட்ரி எடுப்போம். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஹைக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுவோம் ரெசிஸ்டன்ட் ஜோனுக்கு மேலே. அதுக்கடுத்து டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதோட ஹைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து அதனுடைய ஹைட்டு. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணோன்னே எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த ஹைட்டை மீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து மறுபடியும் ரிவர்ஸ் ஆயிருக்கு ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, டார்கெட் ப்ரைஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீவியஸாக ஏதாவது நமக்கு சப்போர்ட் வந்து இடையில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இது மாதிரி நமக்கு ப்ரீவியஸாக சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த சப்போர்ட்டை டார்கெட் 1 ஆகவும் அந்த ஹைட்டை வந்து டார்கெட் 2 ஆகவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட நம்ம புல்லிஷ் பெண்டன்ஸ் அப்படிங்கிற பேட்டர்னை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்ட் கண்டினியூஷன் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் பொதுவாகவே நமக்கு அப் ட்ரெண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த பேட்டர்னை பொறுத்தளவுக்கு பார் சார்ட், லைன் சார்ட் அண்ட் கேண்டில்ஸ்டிக் சார்ட்டில் வந்து ஃபார்ம் ஆகக்கூடியது. இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு அப்பர் ரெசிஸ்டன்ட் லைன் அண்ட் லோயர் சப்போர்ட் லைன் வந்து பெற்றிருக்கும். ஸோ அப்பர் ரெசிஸ்டன்ட் லைனும் லோயர் சப்போர்ட் லைனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தில் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குங்க இல்லையா, இந்த அப்பர் ரெசிஸ்டன்ட் லைனை அட்லீஸ்ட் 2 ஹைனாச்சு டச் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி லோயர் சப்போர்ட் லைனை அட்லீஸ்ட் 2 லோனாச்சு டச் பண்ணியிருக்கணும். இப்படி ஃபார்ம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு வேலிட். ஸோ பெண்டன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இங்கே கீழே பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இது வகையான ஒரு ஃப்ளாக். ஸோ இந்த ஃப்ளாகோட நேம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முன்னாடி வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குங்க இல்லையா, ஸோ ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு ஃப்ளாக் வந்து இருக்கும். ஸோ அந்த ஃப்ளாக்கு பேர் தான் பெண்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 2 போர்ஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட் போர்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ஃப்ளாக் போர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃப்ளாக் போர்ஷன். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாக் போல் ஓகேங்களா. ஸோ அதாவது ஃப்ளாக் போல் அப்படிங்கிறது என்னென்னா ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிற ஏரியாவிலேருந்து ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃப்ளாகோட ஹை இருக்குங்க இல்லையா, ஸோ ஹை வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாக் போல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேட்டர்னை பொறுத்தளவுக்கு இந்த ஃப்ளாகோட ரெசிஸ்டன்ட் லைன் பிரேக் அவுட் ஆனோன்னு என்ட்ரி எடுக்கும், அதாவது லாங் போகும். ஸோ டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ளாக் போலோட ஹைட்டை வந்து டார்கெட்டாக வைப்போம். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ளாகோட லோ ப்ரைஸை வந்து ஸ்டாப் லாஸாக ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கடுத்து இதில் வால்யூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகும்போது வால்யூம் அதிகமாகவும், ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து நமக்கு வந்து இந்த ஃப்ளாகை கிரியேட் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் வந்து ஃப்ளாட்டாக அதாவது குறைவாகவும், பிரேக் அவுட் நடக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வால்யூம் வந்து அதிகமாகவும் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நம்ம வால்யூம் கன்ஃபர்மேஷனுக்கு வந்து பயன்படுத்துறதுனா பயன்படுத்திக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்ட்டில் இந்த பேட்டர்ன் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு அப் ட்ரெண்டில் தான் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ராப் பண்ணிடலாம். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஹை, அகைன் இந்த ஹைலேருந்து இந்த லோ, அகைன் மறுபடியும் இந்த ஹை, இந்த ஹைலேருந்து இந்த லோ, அகைன் இந்த லோலேருந்து இந்த ஹை, ஸோ அகைன் இந்த ஹைலேருந்து லோ, அகைன் இந்த ஹை, அகைன் லோ, அகைன் ஹை, அகைன் லோ, அகைன் ஹை, அகைன் லோ. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பார்க்கும்போதே நமக்கு தெரியும். ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப் ட்ரெண்டில் ஒரு கன்சல்டேஷன் வந்து நடந்திருக்கு. மார்க்கெட் இங்கிருந்து ஒரு அப் ட்ரெண்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு கன்சல்டேஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த கன்சல்டேஷன் இருக்கக்கூடிய ஹையையும் அதாவது இந்த லோ ப்ரைஸையும் ஒரு ட்ரெண்ட் லைன் மூலமாக ஜாயின் பண்ணோம்னா நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இதை நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இதை வந்து ஃப்ளாக் போர்ஷன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாக் போல் போர்ஷன். ஃப்ளாக் போல் போர்ஷன் அப்படிங்கிறது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்குங்க இல்லையா, ஸோ இந்த அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆன ஏரியாவிலிருந்து ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆனதாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த லோலேருந்து மார்க்கெட் மேலே இருந்து ஒரு ஹையை ஃபார்ம் பண்ணிட்டு அகைன் மார்க்கெட் கீழே இறங்குது. ஸோ இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணோன்னே நமக்கு அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா
இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாக் போல் வந்து ஸ்டார்ட் ஆகிற ஏரியா. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளாகு, ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃப்ளாக் நெட் வைக்கிறதுக்கான கம்பம் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ அது எதுலேருந்துனா அந்த ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிற ஏரியாவிலேருந்து, இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து இந்த ஏரியாவிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதிலிருந்து இந்த ஹை ப்ரைஸ் வரைக்கும் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாகோட போல். ஓகேங்களா. இப்போ நம்ம சார்ட்டில் வந்து அந்த ட்ரெண்ட் லைன்லாம் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் லைன் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஃப்ளாக் போர்ஷனுக்காக மேலே இருக்கிற ஹை ப்ரைஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி நான் வந்து ஃப்ளாக் வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த லோ ப்ரைஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இந்த லோ ப்ரைஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சப்போர்ட் லைன் வந்து ட்ரா பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃப்ளாக் போர்ஷன் வந்து கிடச்சிருச்சு. ஸோ அதுக்கடுத்து ஃப்ளாக் போல் வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ ஃப்ளாக் போலை ட்ரா பண்ணுறதுக்கு இந்த ஹரிஜான் லைன் எடுத்துங்க. ஸோ ஹரிஜான் லைன் எடுத்துகிட்டு இங்கே மேலே இருக்கக்கூடிய ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆன ஏரியா, ஆல்ரெடி நம்ம பார்த்த ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆன ஏரியாவில் ஒரு லைன் ஹரிஜான்டல் லைன் போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ட்ரெண்ட் எண்ட் ஆகிற ஏரியாவில் ஒரு ஹரிஜான்டல் லைன் வந்து போட்டுடலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ளாக் போல் ஹைட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹையிலிருந்து இந்த லோ இருக்குங்க இல்லையா. ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாக் போல் போர்ஷன். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ஃப்ளாகோட ஷேப்பில் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த பேட்டர்னுக்கு ஃப்ளாக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. ஸோ அடுத்து இந்த பேட்டர்னில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாக் போர்ஷன் வந்து வேலிடேட் பண்ணணும். ஸோ அதை எப்படி வேலிடேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இது ஃப்ளாக் போர்ஷனோட ரெசிஸ்டன்ட், இது வந்து சப்போர்ட். ஓகேங்களா. ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் லைனை அட்லீஸ்ட் 2 ஹை நாட்ச் வந்து டச் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி சப்போர்ட் லைனை அட்லீஸ்ட் 2 லோ நாட்ச் டச் பண்ணியிருக்கணும். அப்படி டச் பண்ணிருந்துச்சு அப்படின்னா இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு வேலிட். ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த பேட்டர்னை பொறுத்தளவுக்கு ரெசிஸ்டன்ட் லைனை 3 ஹையும் சப்போர்ட் லைனை 3 லோவும் வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு வேலிட். சரிங்களா. இப்போது இந்த ஏரியாவில் பிரேக் அவுட், அதாவது இங்கே பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இங்கே வந்து என்ட்ரி எடுத்திருக்கோம். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லோவை வந்து ஸ்டாப் லாஸாக ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த சப்போர்ட் லைனுக்கு கீழே ஃப்ளாகோட லோ ப்ரைஸ் வந்து ஸ்டாப் லாஸாக வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ளாகோட ஹைட்டு, இந்த ஹைட் இருக்குங்க இல்லையா. ஸோ இந்த ஹைட்டை வந்து நம்ம டார்கெட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரேக் அவுட்டில் என்ட்ரி, அதாவது லாங் போயிருக்கும். டார்கெட் வந்து எத்தனை பாயிண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு மெஷர் பண்ணுறதுக்கு ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சார்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாக் போல் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த ஃப்ளாகோட ஹை ப்ரைஸ் வரைக்கும் இருக்கிறது 86.68 வருது. ஓகேங்களா. சேம் ஹைட்டுக்கு வந்து நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ பிரேக் அவுட் நடந்த ஏரியாவிலேருந்து 86.68. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் மார்க்கெட் வந்து ஃப்ளாக் பேட்டர்னை ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவில் வந்து பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. இங்கே பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே என்ட்ரி வந்து லாங் எடுத்திருப்போம். இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணியிருப்போம். டார்கெட் வந்து இந்த லைனை டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டு இங்கேருந்து மேலே ஏறி இருக்குது. ஸோ மேலே ஏறிட்டு மறுபடியும் கீழே வந்துட்டு ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணாமல் அகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டார்கெட்டை வந்து மீட் பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாகவே இந்த ஃப்ளாகோட ஹைட்டுக்கு வந்து நம்ம டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த பென்னன்ஸ் ஃப்ளாகோட ஹைட்டுக்கு வந்து நம்ம டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடையில ஏதாவது ரெசிஸ்டன்ட் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த ரெசிஸ்டண்ட்டை டார்கெட் 1 ஆகவும் இந்த பேட்டர்னோட ஹைட்டை டார்கெட் 2 ஆகவும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேட்டர்ன் ட்ரெண்ட் கண்டினியூஷன் பேட்டர்ன், இது வந்து அப் ட்ரெண்டில் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய அப் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆக போகுது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த புல்லிஷ் பென்னன்ஸ் பேட்டர்ன். ஓகேங்களா. இது இல்லாமல் பேரிஷ் பென்னன்ஸ் பேட்டர்னை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேட்டர்னை பொறுத்தளவுக்கு ட்ரெண்ட் கண்டினியூஷன் பேட்டர்ன், இது வந்து டவுன் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆகக்கூடியது. பொதுவாகவே பார் சார்ட், லைன் சார்ட் அண்ட் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டில் வந்து இந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த படத்தில் இருக்க மாதிரி ஒரு அப்பர் ரெசிஸ்டன்ட் லைன் அண்டு லோயர் சப்போர்ட் லைன். ஸோ இந்த 2 லைனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தில் இருக்கிற மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இதை நம்ம பீரிஷ் பென்னன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஸோ இந்த அப்பர் ரெசிஸ்டன்ட் லைனை அட்லீஸ்ட் 2 ஹை நாச்சு வந்து டச் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி லோயர் சப்போர்ட் லைனை அட்லீஸ்ட் 2 லோ நாச்சு டச் பண்ணியிருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த ஷேப்பில், அதாவது இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கணும். ஸோ அப்படி ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு வேலிட். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு டவுன் ட்ரெண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பென்னன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறீங்க இல்லையா. ஸோ இந்த படத்தில் பார்க்குற மாதிரி ஒரு வகையான ஃப்ளாகை தான் வந்து நம்ம பென்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த ஷேப்பில் அந்த பேட்டர்ன் இருக்குங்காட்டி இதற்கு நம்ம பென்னன்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து பென்னன்ஸ் பீரிஷ் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்னில் நமக்கு 2 போர்ஷன் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ளாக் போர்ஷன், இன்னொன்று வந்து அந்த ஃப்ளாகோட கம்பம், அந்த ஃப்ளாக் வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ஃப்ளாகை வச்சிருக்கக்கூடிய கம்பம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாக் போல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம பார்த்தது வந்து ஃப்ளாக் போர்ஷன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாக் போல். ஃப்ளாக் போல் அப்படிங்கிறது ஸோ ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகிற ஏரியாவிலேருந்து லோ ப்ரைஸ் இருக்குங்க இல்லையா, இந்த லோ ப்ரைஸ் வரைக்கும் இருக்கக்கூடியது ஃப்ளாக் போல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த ஃப்ளாக் பென்னன்ஸ் பேட்டர்ன். ஓகேங்களா. அதாவது இந்த ஃப்ளாக் போர்ஷன் மற்றும் இந்த ஃப்ளாக் போல், இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த ஃப்ளாக் பென்னன்ஸ் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்போ என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ எப்போ மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணுதோ ஸோ அங்கே வந்து என்ட்ரி எடுக்கலாம். அதாவது இந்த ஏரியாவில் ஷார்ட் போகலாம். டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளாக் போலோட ஹைட், அதாவது இந்த ஏரியாவிலேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஹைட்டை வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளாகோட ஹை ப்ரைஸை வந்து ஸ்டாப் லாஸாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து வால்யூம். ஸோ வால்யூமை பொறுத்தளவுக்கு ஸோ மார்க்கெட் இங்கிருந்து கீழே இறங்குது. ஸோ கீழே இறங்கும்போது வால்யூம் அதிகமாகும். ஸோ எகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளாகை ஃபார்ம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட் ஆகும், அதாவது வால்யூம் கம்மியாகவும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பிரேக் அவுட் நடக்கும்போது வால்யூம் அதிகமாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நமக்கு வால்யூம் கன்ஃபர்மேஷனுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வால்யூமும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சார்ட்டில் இந்த பேட்டர்ன் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த பேட்டர்னை பொறுத்தளவுக்கு டவுன் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆகக்கூடிய பேட்டர்ன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்டை பார்க்கணும். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் இங்கே ஒரு பாஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த லைனையும் ஸோ இதையும் நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த பேட்டர்ன் வந்து கிடச்சிரும். ஸோ இது டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆன ஃபேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது டவுன் ட்ரெண்ட் நம்ம எப்போ ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம்னா ஸோ மார்க்கெட் இந்த ஹைலிருந்து இங்கே ஒரு லோ வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. எப்போ இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போது இந்த ஃபேஸ்லேருந்து இந்த ஃப்ளாக் இருக்குங்க இல்லையா? ஸோ இந்த ஃப்ளாகோட லோ ப்ரைஸ் இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக் போல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃப்ளாகோட கம்பம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாக், அதாவது பீரிஷ் பெண்டன்ட் பேட்டர்ன். அதாவது பெண்டன்ட்ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாகோட ஒரு வகை தான். ஸோ அதனால தான் அதில் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ பேட்டர்ன் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ அதுக்கடுத்து நம்ம இந்த சார்ட்டில் வந்து எப்படி அந்த டூலை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் வந்து ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரெண்ட் லைனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ட் லைனை வரைஞ்சிடலாம். ஸோ இந்த ஹை எல்லாம் மார்க் பண்ணி ரெசிஸ்டன்ட் லைன் வந்து ட்ரா பண்ணிட்டேன். ஸோ அதுக்கடுத்து இந்த லோவெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த லோவெல்லாம் ஜாயின் பண்ணி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து ஒரு ஷேப் வந்து கிடச்சிருக்கு. ரெண்டு அப்பர் ரெசிஸ்டன்ட் லைன் அண்ட் லோயர் சப்போர்ட் லைன். ஸோ இது ரெண்டையும் ட்ரா பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடச்சிருக்கும். இதான் வந்து ஃப்ளாக் போர்ஷன். ஸோ அதுக்கடுத்து ஃப்ளாக் போல் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரியே ஸோ இந்த லோ ப்ரைஸ் வந்து ஃப்ளாக் போலாக வச்சுக்கலாம். இதை வந்து நான் ஒரு ஹாரிசான்டல் லைன் போட்டு மார்க் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கடுத்து இந்த ஃப்ளாக் போல் போர்ஷனை வரைகிறதுக்கும் நான் ட்ரெண்ட் லைன் எடுத்துகிட்டு இந்த லோவிலிருந்து இது வரைக்கும் இருக்கிறது தான் வந்து ஃப்ளாக் போல் போர்ஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃப்ளாகோட ஷேப்பில் வந்து பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதுக்கடுத்து ஃப்ளாக் போர்ஷனில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா அட்லீஸ்ட் 2 ஹைனாச்சு வந்து இந்த ரெசிஸ்டன்ட் லைனை வந்து டச் பண்ணியிருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹை, இது 2வது ஹை, இது 3வது ஹை, மொத்தம் 3 ஹை ரெசிஸ்டன்ட் லைனை டச் பண்ணிருச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் லைனை அட்லீஸ்ட் 2 லோனாச்சும் வந்து டச் பண்ணியிருக்கணும். ஸோ இது ஒரு லோ, இது ஒரு லோ. ஓகேங்களா? ஸோ 2 லோ வந்து நமக்கு சப்போர்ட் லைன் வந்து டச் பண்ணிருச்சு. இப்போது இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு வேலிட் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். சரிங்களா? ஆல்ரெடி மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. அந்த டவுன் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணக்கூடியதான் இந்த ஃப்ளாக் பேட்டர்ன். இப்போ இதில் நம்ம எங்கே என்ட்ரி எடுத்திருப்போம் அப்படின்னா இந்த ஃப்ளாக், அதாவது இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் ஆனோனையும் என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ளாக் போலோட ஹைட்டுக்கு வந்து டார்கெட் பிளேஸ் பண்ணியிருப்போம். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ளாகோட ஹை ப்ரைஸ் வந்து இந்த ப்ரைஸில் ஸ்டாப் லாஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஷார்ட் போயிருக்கும், அதாவது பிரேக் அவுட் நடந்தோடனே ஷார்ட் போயிருப்போம். இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணியிருப்போம். டார்கெட் வந்து இப்போ எப்படி மெஷர் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு சார்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெஷர் பண்ணுறதுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அந்த ஃப்ளாக் போல் ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைஞ்சிட்டோம். ஸோ அதிலிருந்து இந்த லோ ப்ரைஸ் வரைக்கும் வந்து ட்ரா பண்ணோம் அப்படின்னா 170.82 பாயிண்ட் வந்து நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ இது பிரேக் அவுட் ஆனது இங்கே. ஸோ இந்த பிரேக் அவுட் ஆன ஏரியாவிலேருந்து 170.82 இது வரைக்கும் வருதுன்னு பாருங்கள். இது வரைக்கும் 170.82. இப்போது ஹரிசான்டல் லைன் எடுத்துகிட்டு இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதை தான் வந்து நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக டார்கெட்டை வந்து மீட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா ஸோ ஒரு சிலர் டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த பேட்டர்னோட ஹைட் வைப்பாங்க. ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடையில ஏதாவது சப்போர்ட் லைன் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து டார்கெட் 1 ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பேட்டர்னோட ஹைட்டை வந்து டார்கெட் 2 வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்து ஸ்டாப் லாஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பேட்டர்னோட, அதாவது இந்த ஃப்ளாக் போர்ஷனோட ஹை ப்ரைஸை வந்து ஸ்டாப் லாஸாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இதோட நம்ம ட்ரிபிள் பாட்டம் அப்படிங்கிற ப்ரைஸ் பேட்டர்னை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரிபிள் பாட்டம் அப்படிங்கிறது புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்னை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார் சார்ட், லைன் சார்ட் அண்ட் கேண்டில்ஸ்டிக் சார்ட்டில் வந்து இந்த பேட்டர்ன் வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். ப்ரியர் ட்ரெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் தான் இந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த பேட்டர்ன் வந்து வேலிட். ஸோ அதுக்கடுத்து வந்து இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது வந்து 3 லோ பாயிண்ட் வந்து சேம் லெவலில் ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு 3 ப்ரைஸ் பாயிண்ட் வந்து நமக்கு சேம் லெவலில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும், லோ ப்ரைஸு. ஸோ அப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம இதை வந்து ட்ரிபிள் பாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். 3 லோவும் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சேமாக இருக்கணும். அதுக்கடுத்து இந்த கேப்பெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கேப்பும் வந்து ரீசனபுளாக ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு வேலிட். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வால்யூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து இங்கேருந்து கீழே இறங்குது, மறுபடியும்
இங்கேருந்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சு மேலே ஏறுது. ஸோ அப்படி மேலே ஏறும்போது வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, ஸோ அக்குமுலேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ எகைன் மறுபடியும் அங்கேருந்து கீழே இறங்கும்போது வால்யூம் வந்து கம்மியாகும், எகைன் மறுபடியும் மேலே போகும்போது வால்யூம் வந்து அதிகமாகவும் இருக்கணும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் அங்கேருந்து கீழே இறங்கும்போது வால்யூம் குறைவாகவும், ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் வந்து அதிகமாகவும் இருக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணும்போது ஸோ வால்யூம் வந்து நமக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அது ஒரு கன்ஃபர்மேஷனாக வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த பேட்டர்னை பொறுத்தளவுக்கு இப்போது இந்த மாதிரி ஒரு 3 லோ ஃபார்ம் பண்ணிருச்சு. இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த ஹை இருக்குங்க இல்லையா, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம நெக்லைன் வந்து வரையும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு நெக்லைன் வரைவோம். ஸோ இது நெக்லைன் இல்லை அப்படின்னா ரெசிஸ்டன்ட் லைனாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ எப்போ பிரேக் அவுட் பண்ணதோ ஸோ அப்போ வந்து நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸோ இதற்கு ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பேட்டர்னோட லோ ப்ரைஸ் வந்து ஸ்டாப் லாஸாக வைப்போம். ஸோ இதனுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்னோட ஹைட் தான் வந்து இதனுடைய டார்கெட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம வால்யூமை பற்றி பேசியிருந்தோம். ஸோ இந்த வால்யூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டெக்னிக்கல் அனலிஸ்ட் வந்து வால்யூமை கன்சிடர் பண்ணுறாங்க, ஒரு சில டெக்னிக்கல் அனலிஸ்ட் வந்து வால்யூமை கன்சிடர் பண்ணுறதில்ல. ஸோ இது நம்மளோட இதுதான், நம்ம வால்யூமை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னாலும் கன்சிடர் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னாலும் விட்டுறலாம். பட் வால்யூமை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நம்ம இந்த ட்ரிபிள் பாட்டம் அப்படிங்கிறத எப்படி மார்க்கெட்டில் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்படி ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே சார்ட் பேட்டர்ன்ஸ் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ பெரிய ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட். ஸோ டவுன் ட்ரெண்டில் தான் இந்த ட்ரிபிள் பாட்டம் அப்படிங்கிற ப்ரைஸ் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ மார்க்கெட் இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு லோ, எகைன் இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு லோ, எகைன் இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு லோ, எகைன் இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு லோ, இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு லோ, இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு லோ, அப்படியே இந்த ஹை. ஓகேங்களா? இப்போ நம்ம ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ ட்ரெண்டை மார்க் பண்ணோன்னே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த லோ, இந்த லோ, இந்த லோ, ஸோ இது மாதிரி 3 லோ ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம ட்ரிபிள் பாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 லோவும் வந்து ரீசனபிளி ஒரே ஹைட்டில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த கேப்பும் வந்து ஓரளவுக்கு ரீசனபிளி சேம் கேப்பாக இருந்தால் ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த பேட்டர்னை வந்து வேலிட் பண்ணிட்டோம். ஸோ ப்ரீயர் ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ ப்ரீயர் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ட்ரிபிள் பாட்டம் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த பேட்டர்ன் வந்து வேலிட். அடுத்து நம்ம நெக்லைன் வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இப்போது நெக்லைன் வந்து வரைஞ்சிட்டோம். ஸோ பிளாக் கலர் லைன் வந்து நெக்லைன். ஸோ இப்போ நம்ம பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ப்ரீயர் ட்ரெண்ட் வந்து டவுன். இப்போ பேட்டர்ன் வந்து நமக்கு வேலிடு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி எங்கே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணோன்னே வந்து என்ட்ரி எடுக்கணும். இந்த ஏரியாவில் வந்து என்ட்ரி எடுத்திருக்கோம். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்னோட லோ ப்ரைஸ் வந்து ஸ்டாப் லாஸாக வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய டார்கெட். ஸோ டார்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம பேட்டர்னோட ஹைட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட். ஸோ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் சார்ட்டில். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு 24.66 அப்படிங்கிறது இந்த பேட்டர்னோட ஹைட்டு. சேம் ப்ரைஸ் பாயிண்டை எடுத்துகிட்டு 24.66 ஹைட் வச்சிட்டேன். ஸோ இப்போ இதுதான் வந்து அதனுடைய டார்கெட். இப்போது அந்த ஏரியாவில் ஒரு லைன் வரையணும் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டார்கெட் வந்து இதுதான் வந்து டார்கெட். ஸோ இப்போ நம்ம மார்க்கெட் இதை பிரேக் அவுட் பண்ணணும், இங்கே என்ட்ரி எடுத்திருக்கோம். ஸோ டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நியர்பை டார்கெட்லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸாக இருக்கு பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து பேட்டர்னோட லோ ப்ரைஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வச்சிருக்கோம். ட்ரிபிள் டாப் ப்ரைஸ் பேட்டர்னை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரிபிள் டாப் அப்படிங்கிறது பீரிஸ் ரிவர்சல் பேட்டர்ன். ஸோ பொதுவாகவே இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார் சார்ட், லைன் சார்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ்டிக் சார்ட்டில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப் ட்ரெண்டில் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தான் இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு வேலிட். ஸோ அதுக்கடுத்து ஸோ இந்த பேட்டர்னை பொறுத்தளவுக்கு நமக்கு இந்த 3 ஹை இருக்குங்க இல்லையா, ஸோ இந்த 3 ஹையும் ஸோ அதுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஓரளவுக்கு ரீசனபிளி சேமாக இருந்துச்சு அப்படின்னா பெட்டர். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட்டிங் இருந்து மேலே ஏறிட்டு இருக்கு. ஸோ மேலே ஏறி ஒரு ஹையை ஃபார்ம் பண்ணுது. எகைன் அங்கிருந்து கீழே இறங்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ மறுபடியும் மார்க்கெட் இங்கிருந்து மேலே ஏறுது. ஸோ மேலே ஏறும்போது வால்யூம் கம்மியாயிட்டு மறுபடியும் கீழே இறங்கும்போது வால்யூம் அதிகரிக்கணும். ஸோ அதே மாதிரி மறுபடியும் மார்க்கெட் மேலே ஏறும்போது வால்யூம் கம்மியாயிட்டு மறுபடியும் கீழே இறங்கும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ஸோ மார்க்கெட்டில் அந்த ஏரியாவில் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? ஸோ வால்யூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டெக்னிக்கல் அனலிஸ்ட் வந்து வால்யூமை கன்சிடர் பண்ணுறாங்க, ஒரு சில டெக்னிக்கல் அனலிஸ்ட் வந்து வால்யூமை கன்சிடர் பண்ணுறதில்ல. ஸோ இது வந்து வால்யூம் கன்சிடர் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய விருப்பம் தான். ஸோ நமக்கு வேணும் அப்படின்னா வால்யூமை கன்சிடர் பண்ணலாம், இல்லை அப்படின்னா வால்யூமை கன்சிடர் பண்ணாமல் விட்டுலாம். ஸோ வால்யூமை கன்சிடர் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கன்ஃபர்மேஷன் தான். சரிங்களா? ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு 3 ஹை வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஃபார்ம் ஆனோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து நமக்கு இது மாதிரி ஒரு
லோ வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இந்த லோவை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு லைன் வரும். ஸோ இந்த லைன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக் லைன் இல்லைன்னா சப்போர்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகுது. ஸோ இந்த சப்போர்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸோ இது வந்து சப்போர்ட் லைனாக இருக்கிறது பிரேக் அவுட் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ட் லைனாக மாறிடும். சரிங்களா? ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா என்ட்ரி எடுப்போம். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை பிரைஸ், இந்த பேட்டர்னோட ஹை பிரைஸ் வந்து ஸ்டாப் லாஸ் இருக்கும். டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்னோட ஹைட். ஸோ இந்த பேட்டர்னோட ஹைட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து இந்த பேட்டர்னோட ஹைட். ஸோ இந்த பேட்டர்னோட ஹைட்டை வந்து நம்ம டார்கெட்டாக வந்து வைப்போம். சரிங்களா? இப்போ நம்ம சார்ட்டில் இந்த பேட்டர்ன் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிடுவோம். இந்த லோ மார்க் பண்ணிடலாம். ஸோ அதுக்கடுத்து இந்த ஹை, அகைன் மறுபடியும் இந்த லோ, அகைன் மறுபடியும் இந்த ஹை, அகைன் இந்த லோ, அகைன் ஹை, அகைன் லோ, அகைன் ஹை, அகைன் லோ, அகைன் ஹை, அகைன் லோ, அகைன் ஹை, அகைன் லோ. ஸோ இப்போது நீங்கள் இது மாதிரி ட்ரெண்டை மார்க் பண்ணோன்னே உங்களுக்கு பேட்டர்ன் வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இப்போ இதில் பாருங்கள், நமக்கு ட்ரிபிள் டாப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கிறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு ஹை. ஓகேங்களா? ஸோ இந்த 3 ஹையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரீசனபிளி சேமாக தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதனுடைய டிஸ்டன்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரீசனபிளி ஓரளவுக்கு சேமாக தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போது இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு வேலிட். இப்போ நம்ம ப்ரியர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ அதுக்கடுத்து இந்த பேட்டர்ன் வேலிட் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிட்டோம். ஸோ அதுக்கடுத்து இதுக்கு நெக்லைன் வந்து வரையணும். ஸோ நெக்லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோவை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா வரக்கூடியது தான் நெக்லைன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த லோவை அப்படியே கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இதான் வந்து நெக்லைன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஆக்சுவலாக இது வந்து சப்போர்ட் தான். ஸோ நம்ம சார்ட் பேட்டர்னை கன்சிடர் பண்ணும்போது இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்லைன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துருக்காங்க. நெக்லைன் வந்து வரைஞ்சிட்டோம். ஸோ அதுக்கடுத்து இதில் நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட் வந்து எப்போ இந்த நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணுதோ ஸோ அப்போ வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இப்போது இந்த நெக்லைன் பிரேக் அவுட் பண்ணது இங்கே. ஸோ இந்த ஏரியாவில் என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ அதுக்கடுத்து இதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னோட ஹை ப்ரைஸ். ஸோ இந்த பேட்டர்னோட ஹை ப்ரைஸ் எதுவோ ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் வந்து பேட்டர்னோட சைஸ். ஸோ டார்கெட் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதற்கு நீங்கள் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த பேட்டர்னோட ஓவரால் ஹை ப்ரைஸையும் ஸோ அந்த லோ ப்ரைஸையும் வந்து மார்க் பண்ணிக்கங்க. ஸோ 46.32 வருது. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுக்கிற பாயிண்ட், அதாவது இங்கே வந்து என்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ இந்த நெக்லைன்லேருந்து பார்த்தீங்கன்னா 46.32 வைக்கணும். ஸோ 46.32 இந்த ஏரியா. ஓகேங்களா? இப்போது இந்த ஏரியா தான் என்னுடைய டார்கெட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே என்ட்ரி எடுத்திருப்போம். ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வச்சிருக்கோம். அதுக்கடுத்து டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் வச்சிருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இதை பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ அங்கேருந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ கீழே இறங்கிட்டு இங்கே கொஞ்சம் சைட் வேஸில் போயிட்டு வந்திருக்கு. ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டார்கெட்டை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அகைன் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போயிருக்கு. சரிங்களா? ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டாப் ப்ரைஸ் பேட்டர்னை வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ட்ரிபிள் டாப் ப்ரைஸ் பேட்டர்னை பற்றி தெளிவாக பார்த்தோம்.